இந்த நாவல் சற்று வித்தியாசமான பாணியில் எழுதப்பட்டிருக்கிறது. வழக்கமாக எழுதப்படும் நாவல்கள் முதலில் இருந்து ஆரம்பித்து முடிவை நோக்கிச் செல்லும். ஆனால் இது முடிவில் இருந்து துவங்கி ஆரம்பத்தை நோக்கிச் சென்று முடிந்து விடும். ரிவர்ஸ் மெத்தடில் எழுதப்பட்ட நாவல் இது. கதை ஆரம்பம். அந்த அதிகாலையில் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் எழும்பூர் ஸ்டேஷனில் ஸ்லோமோஷனில் வந்து நின்றது. முகங்களில் தூக்கமும் களைப்பும் அணிந்து 1000 ஜனங்கள் இறங்கினர். இளம் பெண்கள் மற்றும் ஆண்கள், பேரிளம் பெண்கள் என்று அவ்வளோ பேரையும் விட்டுவிடலாம். அவர்களுக்கு இதில் துளியும் சம்பந்தமில்லை. S7 பெட்டியை கவனியுங்கள். என்ன பார்க்கிறீர்கள்? பலர் இறங்குவதை. அந்த 2 பேரை பாருங்கள். பார்த்தீர்கள்தானே? எந்த 2 பேரை என்கிறீர்களா? ரொம்பவும் சுலபம். ஒருவன் மொட்டை போட்டிருக்கிறான். அவன் பக்கத்தில் குறுந்தாடி வைத்திருந்த மற்றவன். என்ன வயசு இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? 35. ஆமாம், அதேதான். நல்ல உயரம், மாநிறமாய் இருந்தாலும் திருத்தமாய் இருக்கிறார்கள்தானே. கையில் ஆளுக்கொரு சுட்கேஸ். பாயத் தயாரான போர்ட்டர்களை விலக்கிவிட்டு கிளம்பத் தயாராகினர். நாம் அவர்களை பின் தொடரலாமா? உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே? வெல், இருவரும் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை. கவனித்தீர்களா? செலுத்தப்பட்டவர்களைப் போல ஸ்டேஷனை விட்டு வெளியேறுகின்றனர். இன்னும் விடியவில்லை. அதற்கான அறிகுறிகள் தெரிகிறது. ஆகஸ்ட் மாதத்து சென்னை மிகவும் குளிராக இருக்கிறது. ராத்திரி பெய்த மழையின் ஈரத்தில் சோடியம் வேப்பர்கள் சாலையை தங்கச்சரிகையாக்கிக் கொண்டிருந்தது. பஸ் ஸ்டாப்பில் சற்று நேரமே காத்திருக்கிறார்கள். ஆச்சரியம். 5 நிமிடத்தில் அவர்கள் செல்ல வேண்டிய மாநகர பேருந்து. 2 பெல்ஸ் ரோடு என்று 2 டிக்கெட் எடுத்தான் மொட்டை. பெயர் துரைக்கண்ணு. சுருத்துறை. பேருந்தில் மிகச் சொற்பமான பயணிகளே இருந்தனர். டிராபிக் இல்லை. மற்றொரு 5 நிமிடம் 2 பேரும் பெல்ஸ் ரோட்டில் இறங்கிக் கொண்டார்கள். ஸ்டாப்பிற்கு சற்று முன்னதாக இருந்தது பிரின்ஸ் லாட்ஜ். சுமாரான லாட்ஜ். அதன் ரிசப்ஷனிஸ்ட் கொட்டாவியுடன் லெட்ஜரை திறந்து, என்ன பேரு சொன்னீங்க? இன்னும் சொல்லவே இல்லை ஜேம்ஸ். திருச்சியிலிருந்து வர்றோம். பிசினஸ் விஷயமா வந்திருக்கோம் என்றான் குறுந்தாடி வைத்தவன். எத்தனை நாள் தங்குவீங்க? 5 இல்லை 6. டபுள் காட். 300 ரூபா. அட்வான்ஸ் 2000. துரை பணம் கட்டி ரசீது வாங்கிக் கொண்டான். ரூம்பாய் சூட்கேசுகளை கவர்ந்து செல்ல பின்தொடர்ந்தனர். கீழ்த்தளத்திலேயே கடைசியாக இருந்தது அந்த 121. பாத்ரூம், கேபிள் டி.வி. என்று சில சவுகரியங்கள். பெட்ஷீட்களை மாற்றினான் ரூம்பாய். ஏதாவது வேணுமா சார்? நீ போப்பா. தேவைப்பட்டா பெல் அடிக்கிறோம். அவன் வெளியேறினான். இருவரும் பேண்ட் சட்டைக்கு விடை கொடுத்து லுங்கிக்கு மாறினர். செல்போன் சினுங்கல். துரை எடுத்து டிஸ்பிளேயில் நம்பர் பார்த்து, குட் மார்னிங் சார் என்றான் சல்யூட் அடிக்காத குறையாக. உங்க 2 பேரையும் மெரினா ஸ்டேஷன்ல யா போஸ்ட் போட்டிருக்கேன். ஆனா இந்த விஷயம் கமிஷனரையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. நம்ம டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு வேண்டிய அதிகாரிங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த சீ வாட்டர் ஆபரேஷன் முடியற வரைக்கும் யாருக்குமே நீங்க யாருன்னு காட்டிக்க கூடாது. எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட 10 போட்டோஸ் கொடுத்தனுப்பறேன். அதுல அவனும் அவன் கூட்டாளிகளும் இருப்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்குங்க. நாளைக்கு காலையில அவங்க பீச்சில வாக்கிங் போறப்ப நீங்களும் வாக் போங்க. வாட்ச் பண்ணுங்க. சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சதும் துப்பாக்கியை உபயோகப்படுத்துங்க. வாழ்த்துக்கள். தொடர்பு அருந்தது. அடுத்த நாள் அதிகாலை 2 பேரும் சாதாரண சட்டை அணிந்து லுங்கி கட்டிக்கொண்டு கிளம்பினார்கள். பாரதி சாலையில் திரும்பி காமராஜர் சாலையை அடைந்தனர். ராத்திரி நேரத்து காமராஜர் சாலை மிக அருமையாக இருந்தது. 2 பக்கமும் வரிசையாக சோடியம் விளக்குகள் அணிவகுக்க மிக ரம்யமாக இருந்தது. பிளாட்பாரத்தில் தொப்பையை குறைக்கும் முயற்சியில் பலர் ஓடிக்கொண்டிருக்க இவர்கள் காந்தி சிலை, கலங்கரை விளக்கமெல்லாம் கடந்து கடற்கரையோரமாக நடக்கத் துவங்கினர். அடிவானில் ஆரஞ்சும் சிவப்பும் குழைத்த சூரியன் இன்னும் முளைக்கவில்லை. விடியலுக்கான ஆரம்ப அறிகுறிகள் புலப்பட்டன. அலைகளின் தொடர்ந்த ஆரவாரம் தூரத்தில் வெளிச்சம். புள்ளிகளோடு சில கப்பல்கள் காத்திருந்தன. வீசிய காற்றில் அபரிமிதமான மீன் வாடை. அப்போதுதான் அவர்களை பார்த்தனர். புகைப்படங்களில் பார்த்த அதே நபர்கள் நடுவில் அவன். சென்னை நகரத்தையே குலை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கும் பிரபல தாதா. பலரை நடுரோட்டில் ஓடோட வெட்டி கொன்றவன் முகிலன். கழுத்தில் பிரிபிரியாய் தங்கச் செயின்கள் அணிந்திருந்தான். கையில் கனத்த பிரேஸ்லெட். காதுகளில் வளையம் போல ஏதோ ஒன்று. பெர்முடாவும் பனியனும் அணிந்து மிகவும் பருமனாக இருந்தான். பருத்த அவன் உடம்பும் தடித்த அவன் உதடுகளும் பார்ப்பவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கும். இவர்கள் ரொம்ப சாதாரணமாக அவர்களை பார்த்து கொண்டே நடந்து சென்றனர். அவர்களும் இவர்களை பார்த்தனர். வாக்கிங் வந்தவர்களாய் இருக்கக்கூடும் என்றுதான் அவர்கள் நினைத்தனர். உயிரை காவு வாங்க வந்தவர்களாய் நினைக்கவில்லை. நினைத்திருந்தால் அங்கேயே வெட்டி சமாதி கட்டியிருப்பார்கள். ஆனால் இப்போது எல்லாரும் அருகம்புல் சாறு குடித்துக்கொண்டே பேசிக் கொண்டிருந்தனர். பாட்ஷா இன்னிக்கு ராத்திரி கொழும்பு பார்ட்டி நடுக்கடல்லே காத்திருப்பாங்க. சரக்கு கொண்டு போகணும். போட் ரெடியா இருக்கு தலைவா. 12 மணிக்கு கவும்பிடலாம். ஜாக்கிரதை
எல்லாரும் மறக்காம சாமான் எடுத்துட்டு வாங்கடா. போலீஸ் மோப்பம் புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எச்சரிக்கையா இருக்கச் சொல்லி நம்மாளுக தகவல் அனுப்பியிருக்காங்க. போலீஸ்ல உங்களுக்கு தெரியாத ஆபீசருங்களா தலைவா? அதனால கொஞ்ச நாளைக்கு ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, கூலிக்கு கொலை, மாமூல் எல்லாத்தையும் நிறுத்திட்டு அமைதியா இருங்கன்னு சந்திரன் சொன்னாரு. சகாக்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஒரு சகா முகிலனை தைரியமாக ஏறிட்டான். அதுக்காக இதெல்லாம் பண்ணாமே நாங்க பூவாவுக்கு என்ன பண்றது தல. தினமும் தண்ணி இல்லாம பொம்பளை இல்லாம எங்க யாருக்கும் தூக்கமே வராதே. அதுக்கெல்லாம் பணம் வேணுமே. இருடா, என்னை முழுசா பேச விடு. அதனாலதான் நான் ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன தல, நம்ம தோஸ்த் ஒருத்தர் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்காரு, அத பண்ணா நமக்கு வேண்டிய அளவுக்கு பணம் கிடைக்கும். ஓபியம் பிரவுஞ்சுகர்னு கிலோ கணக்குல தருவாரு. ஒரு கிலோ ஓபியம் வேர்ல்ட் மார்க்கெட்ல 3 கோடி ரூவான்னா பார்த்துக்கோயேன். அத நாம கொழும்பு பார்ட்டிக்கிட்ட கை மாத்திவிட்டா போதும், நமக்கு 25% கமிஷன். வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும் போலருக்கே. அதான் இல்ல, அந்த கொழும்பு பார்ட்டி இங்க ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்குறவன் இல்ல. 50 நாட்டிகள் மைல் தூரத்துல கடல்ல காத்துக்கிட்டிருப்பான். அவன்கிட்ட சரக்க குடுத்ததும் அவன் அதுக்கு தர வேண்டிய பணத்தை குடுப்பான். நம்ம கமிஷனை எடுத்துக்கிட்டு பணத்தை மெட்ராஸ் பார்ட்டிக்கிட்ட குடுத்தர வேண்டியது. சே, இதுல வெட்டு குத்து ரத்தம் எதுவும் இல்லையா? சகா ஒருவன் அலுத்து கொண்டான். அதெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா இதுல 2 ரிஸ்க் இருக்கு. என்ன தல? இந்திய கப்பற்படையோட ரோந்து கப்பல், இன்டர்நேஷனல் கப்பற்படையோட ரோந்து கப்பல், இதுல மாட்டிக்காம நாம சரக்க பார்ட்டிக்கிட்ட ஒப்படைக்கணும். எல்லோர் முகங்களையும் ஊடுருவினான். அந்த மாலை நேரத்து இருளில் அவர்களின் உணர்வுகளை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னடா சொல்றீங்க? எடுத்துக்கலாம் தல. நாளைக்கு ராத்திரியே வேலைய ஆரம்பிக்கணும், அதுக்குள்ளார சரக்கு நம்ம கைக்கு வந்துரும். என்னாங்கடா, நீங்க சொன்னா எல்லாம் சரியாத்தான் இருக்கும் தல. முகிலனின் உள்ளத்தில் மலர்ச்சி. இந்த சந்தோஷத்த நாம கொண்டாட வேணாமா? அந்த படகையே சில நிமிஷத்தில் பாராக மாற்றிவிட்டார்கள். சில்லி சிக்கனும் ஆம்லெட்டும் வழங்கப்பட்டது. சீப்சிப்பாக உற்சாகமாக குடித்தார்கள். சிக்கனை கடித்தார்கள். கோணலாகச் சிரித்தார்கள். ஏதேதோ உளறி கொட்டினார்கள். எவனையோ அசிங்கமாக திட்டினார்கள். அவர்கள் யாருக்குமே கவலை என்பதே இல்லை. கருணையும் கூட வீட்டில் யாருமே அவர்களுக்காக காத்திருக்கவில்லை. பெண்டாட்டியோ பிள்ளையோ இல்லை. அவர்களை பொறுத்தவரை தினம் ஒரு கல்யாணம்தான். தினமும் ஒருத்தி மனைவிதான். யாருக்கோ பிறந்தார்கள், எவனிடமோ வளர்ந்தார்கள். கூலிக்காக எவனையோ வெட்டினார்கள். எப்படியோ வாழ்கிறார்கள். எங்கேயோ கூடுகளில் தங்குகிறார்கள். ஆனால் முகிலனுக்கு கவலைப்பட வீட்டில் 2 மனைவி இருக்கிறார்கள். பிள்ளைகள் இருக்கிறார்கள். கூட பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். தேவைப்படும்போது பின்னால் சில அத்தியாயங்களில் விலாவாரியாக பார்ப்போம். 2 தடவை சரக்கு கை மாறினதில் எந்த பிரச்சினையும் இருக்கவில்லை. எல்லாம் சாதாரணமாகவே நடந்தது. 3ஆம் தடவை என்ன நடந்தது பார்க்கலாமா? அன்று நல்ல அமாவாசை இருட்டு. நள்ளிரவு. அலைகளின் இரைச்சலைத் தவிர வேற சத்தங்களோ சந்தடியோ இல்லை. அவர்கள் தென்னந்தோப்பிலிருந்து வெளிப்பட்டனர். கரிய உருவங்களாக கரையை நோக்கி நடந்தனர். யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. முகிலன் முன்னே நடந்தான். அவர்கள் பின் தொடர்ந்தனர். நடையில் வேகம் இருந்தது. படகை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். 10 அடி 9 8 7 6 5 1 நில்லுங்க. எல்லாரும் கைய மேலே தூக்குங்க. கனமான மிரட்டும் குரல். எல்லாரும் விக்கித்து நின்றனர். இதயத்தில் பயக்குதிரை தடதடத்தது. வியர்வை சுரப்பிகள் ஓவர்டைம் எடுத்து வேலை செய்ய ஆராய் பெருகியது. படகின் அருகில் துப்பாக்கியோடு யாரோ நின்றார்கள். துப்பாக்கி இவர்களை குறிபார்த்தபடி இருந்தது. .3 காம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வானதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெங்களூருவில் வேலை, 60,000 ரூபாய் சம்பளம் என்றெல்லாம் எனக்கு விவரங்கள் சொன்ன பிற்பாடு நாட்கள் ரெக்கை கட்டிக்கொண்டு பறந்து போனது. பி.இ. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்பது வாழ்க்கையின் வரம். கற்பகத்தரு, பனங்காய்ச்சி மரம், இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை சௌகரியங்களையும் வாழ்க்கையில் அடைந்துவிடலாம் என்பதற்கான துருப்புச்சீட்டு. படிப்பு முடிய இன்னும் 1 வருஷம் இருக்கிறது. அப்புறம் உடனடியாக ஓர் இரையிலை பிடித்து பெங்களூருவுக்கு ஓட வேண்டியதுதான். வேலை ஓ.கே, சம்பளம் ஓ.கே, அவ்வளவு பணத்தையும் என்ன செய்வது? விரும்பியதை வாங்கிச் சாப்பிடலாம். விரும்பியதை வாங்கிக் கொள்ளலாம். வீடு, கார், ஏசி, வாஷிங் மெஷின், எல்சிடி டி.வி, ஹோம் தியேட்டர் சகலமும். ராத்திரியில் ஹோட்டலுக்கு போய் ஒரு பெக் ஜின் குடித்துவிட்டு மெலிதான மயக்கத்தில் அமைச்சூர்தனமாக யாரோ ஓர் ஆடவனை மெலிதாக அணைத்துக்கொண்டு ஒய்நாட், உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். இந்த பிரதீப் பிள்ளை, அவன் கொஞ்ச நாட்களாக என்னை ப்ரபோஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். சரியான கண்ணுக்குட்டி காதல். கண்களில் அதீத காதல் பொங்குகிறது. கொஞ்சூண்டு காமமும் அதில் தெரிகிறது. சோ வாட்? காமம் இல்லாத காதல் இங்கே யாருக்கு வேண்டும்? என்ன சொல்ல வந்தேன்? ப்ரபோஸ் பண்ணுகிறான். எனக்கும் அவன் மேல் ஒரு இது தான். ஆளும் ஹேண்ட்ஸமாக இருக்கிறான்.
அடிக்கடி பார்த்ததால் அப்படி தோன்றுகின்றதா? டாடா கன்சல்டன்சியில் ஏறக்குறைய ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குகிறான். அவனைப் பற்றி தரோவாக விசாரித்துவிட்டேன். வீட்டுக்கு ஒரே பிள்ளை. உஷ் அப்பாடா. தப்பிச்சேன். நாத்தனார் பிடுங்கல் இல்லை. ஓர்படியா தொல்லை இல்லை. ஒருவேளை ஓல்டுமேன் ஓல்டு லேடி. அதான்பா மாமனார் மாமியார் தொல்லை. நெவர் மைண்ட். அது ஒரு மாலை வேளை. வழக்கம் போல என் ஷேடோவாக பிரதிபாவம் ஆபீஸில் ரொம்பவே ஓபி அடிக்கிறான். அவனை என் பார்வையில் வாங்கியதும் நின்றேன். நான் நிற்பதை பார்த்ததும் துணுக்குற்று பிரேக்கடித்தது போல அவனும் நின்றுவிட்டான். பாவம் ரொம்பத்தான் பயப்படுகிறான். முன்பின் அறிமுகம் இல்லாத பெண்ணை காதலிப்பதில் இந்த கட்டம் தர்ம சங்கடமானது. அதைரியப்படுத்துவது. காதல் வந்தால் ஆண்கள் கோழைகளாகிவிடுகிறார்கள். அவனை நோக்கி நடந்தேன். புன்னகையோடு அவனை நெருங்கினேன். போன நூற்றாண்டு இலக்கிய குப்பைகளில் சொன்னார்களே அச்சமோ நாணமோ மடமோ பயிர்ப்போ எதுவும் என்னிடம் இல்லை. ரொம்ப இயல்பாக அவனை அணுகினேன். ஹாய். அவனுக்கு முகமெல்லாம் வியர்த்து போய்விட்டது. நாக்கு உலர்ந்து போய்விட்டது. ஹா 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 எதுக்காக என்னை இப்படி துரத்திக்கிட்டிருக்க? நான் உன்னை லவ் பண்றியா? அத சொல்ல வேணாமா? வாயைத் திறந்து சொல்லலேன்னா காதல் கருகி போயிடும்பா. அப்புறம் கவிதை எழுதிக்கிட்டு கண்ணீர் பெருக்கிக்கிட்டு தேவதாஸ் மாதிரி ஆயிடுவே. என் கூட செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்படறியா? வாட்? அலறிவிட்டான். என்ன வாட்? பெரிய கிலோ வாட்? சினிமால பாரு டிவில பாரு எவ்வளவு செக்ஸ். நாம வாழுற இந்த வாழ்க்கையை இனிமையாக்கிறதே அதான்டா பையா. காதல்னு ஒரு பொக்கேல காமத்த பொட்டலமா கட்டி குடுக்கறோம். வா லவ் பண்ணலாம். வாட்? அதுக்கும் வாட்டா? என்ன சாஃப்ட்வேர் என்ஜினியர் நீ? பி ஃப்ராங்க் என்னாலையும் ரொம்ப நாளைக்கு தாங்க முடியாது. இப்படியாகத்தான் ஆரம்பித்தது எங்கள் காதல். பாசாங்கு இல்லாமல் போய் கலக்காமல் பாவனைகள் இல்லாமல் ஏங்க வைக்காமல் தவிக்க விடாமல் ரொம்ப பழைய வார்த்தைகளில் சொல்வதானால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தது. காபி ஷாப்களிலும் பீட்சா கார்னர்களிலும் ஸ்டுடியோவிலும் அதை நாங்கள் பணம் செலவு செய்து வளர்த்து வந்தோம். ஆனால் எங்கள் இருவரையும் பெரிய போராட்டங்களுக்கிடையே சேர்த்து வைத்த விதி தொடர்ந்து எங்களை சேர்ந்து வாழவிடவில்லை. விதி வசத்தால் பிரபல ரவுடியின் இரண்டாம் மனைவியாக வாழ வேண்டிய நிர்பந்தம். எதனால்? சொல்கிறேன். அது ஒரு பெரிய கதை. துப்பாக்கி வைத்திருந்தவன் இருட்டில் மசமசப்பாகத்தான் தெரிந்தான். அவன் குரலும் பரிச்சயமில்லாமல்தான் இருந்தது. யார் இவன்? போலீஸ்காரனா? வேறு யாரேனுமா? இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது என்றுதானே நினைத்திருந்தோம். வெளியாள் யாரிடமும் இதுபற்றி மூச்சு கூட விடவில்லையே. எப்படி தெரிந்தது? ஏய் யாரா நீ? இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்த? உடம்பிலோடிய நடுக்கத்தை சாமர்த்தியமாக பூசி மெழுகிக்கொண்டு மிரட்டலாகவே கேட்டான் முகிலன். நான் யாருங்கிறது இப்ப அவ்வளவு முக்கியமா முகிலா? உன் கூட்டாளிகளோட நீ ஏன் இங்க வந்தே? எதுக்காக படகு காத்துக்கிட்டிருக்கு? சொல்லேன். டேய். ஆவேசமாக அலறினான் முகிலன். நீ யாருகிட்டே பேசிக்கிட்டிருக்கேன்னு தெரியுமா? பேரு சொல்லித்தானே உன்னை கூப்பிட்டேன். நல்லாவே தெரியும். நீ ஒரு பொட்டை. உனக்கு பின்னாடி நிக்கற 10 பேர் மட்டும் இல்லேன்னா நீ ரவுடியே இல்லடா. சகாக்கள் அலறினர். இருங்கடா. உனக்கு என்ன வேணும்? கேட்டியே இது சரியான கேள்வி. கமிஷன் பிரதர் உனக்கு கிடைக்கிறதுல 10% குடுக்கலைன்னா? ரொம்ப சிம்பிள். எங்கிட்டே செல்போன் இருக்கு. அதுல நார்கோட்டிக் ஐஜியோட நம்பர் இருக்கு. அவருக்கு தகவல் சொன்ன 10வது நிமிஷம் நீங்க எல்லாரும் லாக்கப்பல. என்ன சொல்ற? உங்கிட்ட துப்பாக்கி இருக்கு. நாங்க நிராயுதபாணி. என்ன சொல்றது? சம்மதம். அப்படி வா வழிக்கு. அவன் மிகவும் அசட்டையாக முகிலனை நெருங்கினான். அதுதான் அவன் செய்த முதல் தவறு. கண்ணிமைக்கும் குறைவான நொடியில் சகாக்களால் அவன் துப்பாக்கி பறிக்கப்பட்டது. 2 சகாக்கள் உடும்பு பிடியாய் அவனை பிடித்து கொண்டனர். முகிலன் ஆத்திரமாக அவனை அணுகினான். சொல்லுடா. உனக்கெப்படி தெரியும்? எந்தத் மவன் சொன்னான்? கன்னத்தில் அறைந்தான். அவன் உடல் மரண பயத்தில் கிடுகிடுத்தது. நானா சும்மா தூக்கம் வராமத்தான் இங்க காலார நடந்து வந்தேன். நீங்க கும்பலா வர்றத பார்த்ததும் ஏதோ தப்பு பண்ண போறதா நினைச்சுதான். பேரம் பேசினியாக்கும். ஏண்டா எவனாவது வாக்கிங் போறப்ப துப்பாக்கி எடுத்துட்டு போவானா? டே டயமாச்சு. இவனை கை கால கட்டி படகுல தூக்கி போடுங்கடா. போட்டார்கள். படகு அதீத வேகத்தில் விரைந்தது. சொல்லுடா. உனக்கு யார் தகவல் சொன்னது? அதான் சொன்னேனே. பாட்ஷா. இவன்கிட்ட கதை கேட்டுக்கிட்டிருக்க நமக்கு நேரமில்ல. ஒவ்வொரு உறுப்பா வெட்டி கடல்ல போடு. திமிங்கிலத்துக்கு சரியான தீனி. ஐயோ வேணாம். அலறினான் அவன். அப்பச் சொல்லு. சொன்னான். முகிலனின் முகம் இருண்டது. அவனது துப்பாக்கியால் சுட்டு எட்டி உதைத்தான் ஆத்திரத்தோடு. அட துரோகி. 4 மறுநாள் காலை. முகிலனுக்கு சொந்தமான படகு 10 நாட்டிகள் மைல் தூரத்தில் நின்று கொண்டிருந்தது. தூரத்தில் சில கப்பல்கள் பல மீன்பிடி படகுகள். கடல் மிக அமைதியாக இருந்தது. முகிலனின் மனதில் சுனாமி சூறாவளி சுழற்றியடித்துக் கொண்டிருந்தது.
அவனுக்கு அருகில் அவன் சகாக்கள் மிக ஆத்திரத்தோடு. இந்த கையால அவனுக்கு எவ்வளவு அள்ளி அள்ளி குடுத்திருப்பேன். கடைசில எங்கிட்டயே போலீஸ்காரன் புத்திய காட்டிட்டானே. அந்த கட்டுமரம் படகை நெருங்கிக் கொண்டிருந்தது. படகை நெருங்கியதும் கட்டுமரத்திலிருந்து 3 பேர் படகில் தாவினார்கள். தல இன்ஸ்பெக்டர் சந்திரன் வந்திருக்காரு. முகம் ஜிவுஜிவுக்க, கண்களில் தீ பறக்க நிமிர்ந்து பார்த்தான் முகிலன். வாய்யா இன்ஸ்பெக்டரே, பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்கே? வார்த்தைகளில் கேலி, அனல். உன்னோட தயவிருக்கிறப்ப எனக்கென்ன குறை முகிலா? அப்படியா சொல்ற? ஆனா நான் உனக்கு ஏதோ குறை வச்சிருப்பேன் போல தெரியுதே. ராமநாதபுரத்திலிருந்து நீ இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்தப்ப உங்கிட்ட என்ன இருந்துச்சு சந்திரா? பற்றாக்குறை சம்பளம், பட்ஜெட் போட்டு குடித்தனம், அதுதானே. ஆனா இப்போ நெசப்பாக்கத்துல ஒரு வீடு, கேளம்பாக்கத்துல ஒரு வீடு, அதோட ஒரு சினிமா நடிகையை சின்ன வீடா செட்ட பண்ணிக்கிட்டு அவளுக்கு தனியா கொட்டிவாக்கத்துல ஒரு வீடு, பைக், பிடி, கார், பினாமில 4-5 ஆட்டோ. எல்லாம் யாரால வந்தது சந்திரா? சந்திரன் நடுக்கத்தோடு அவனை பார்த்தார். இதையெல்லாம் எதற்காக இப்போது ஞாபகப்படுத்துகிறான்? ஏதாவது பிரச்சினையா? ஏடாகூடமாக மாட்டிக்கொண்டு விட்டேனா? எல்லாம் நீ போட்ட பிச்சைதான் முகிலா. முகிலனின் தடித்த உதடுகள் அதீத கோபத்தில் துடித்தன. அப்புறம் ஏண்டா எனக்கு துரோகம் பண்ணே? திடுக்கிட்டார் சந்திரன். நீ என்ன சொல்றே? ஏய், நடிக்காதடா. உன்னோட ஆள் எங்கிட்ட எல்லாத்தையும் கக்கிட்டான். 10% பங்கு கேட்கச் சொன்னியாமே. டேய், ராத்திரி அவனுக்கு குடுத்த பங்குல பாதிய இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு குடுங்கடா. கட்டளையிட்டதும் அவன் சகாக்கள் முதுகிலிருந்து பட்டா கத்திகளை உருவியவாறு அவரை நெருங்கினர். பொறு முகிலா, அவசரப்படாதே. ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவனை கூப்பிடு. நானே அவன்கிட்ட விசாரிக்கிறேன். அவன் போன இடத்துக்கு நீ போனாத்தானே அவன விசாரிக்க முடியும். ஐயாவுக்கு அவன் போன இடத்துக்கு வழி காட்டுங்கடா. அவன் சகாக்கள் சந்திரனை கொத்தாக அள்ளினார்கள். சந்திரன் பதறினார். வேணாம் முகிலா, என்னை விற்று ஏதோ புத்தி கெட்டுப் போய் பணத்துக்கு ஆசைப்பட்டு தெரியாத்தனமா அப்படி நடந்துகிட்டேன். என்னை மன்னிச்சிரு முகிலா. கதறிக்கொண்டே அவன் கால்களில் விழப்போனார் சந்திரன். தப்புக்குத்தாண்டா மன்னிப்பு, துரோகத்துக்கு தூக்குதான் பரிசு. அவரை காலால் எட்டி உதைத்தான். அவர் கதற தடிமனான நைலான் கயிற்றால் அவரை இறுக்கிக் கட்டினர். அத்துடன் 150 கிலோ எடையுள்ள ஒரு கல்லையும் சேர்த்து கட்டி முடித்ததும் முகிலனை பார்த்தனர். சகா ஒருவனிடம் கத்தியை வாங்கினான் முகிலன். முகிலா, வேணாம், இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிரு. நான் எங்காவது டிரான்ஸ்பர் வாங்கிட்டு ஓடி போயிடறேன். எனக்காக என்னோட 2 பொண்டாட்டிகளும் காத்துக்கிட்டிருப்பாங்க முகிலா. குழந்தைங்க காத்துக்கிட்டிருக்கும். அவங்களுக்கு என்னை விட்டா வேற கதி இல்லே முகிலா. கதறி அழுதார். உன் வீட்டு பொம்பளைங்கதானே, பிராத்தல் பண்ணி பொழைச்சுக்குவாங்க, கவலைப்படாம நீ போ. சந்திரன் மரண ஓலமிட்டார். இவனை தூக்கி கடல்லே வீசுங்கடா. அந்த டெலிபோன் வந்தபோது 2ஆம் மனைவி ஸ்வேதாவின் வீட்டில் இருந்தான் முகிலன். சொல்லு அண்ணே, நான் நடிகர் பிரசாத். தெரியுது, விஷயத்துக்கு வா. வந்துட்டேன்னே, உங்களை பார்க்கணும்னு ஒரு சினிமா பைனாஞ்சியர். முகிலனுக்கு சிரிப்பாக வந்தது. என்னவாம்? என்னை ஹீரோவா போட்டு புதுசா படமெடுக்க போறாரா? நீ காலி. அதில்லென்னே, ஒரு பெரிய இடத்து விவகாரம். முடிச்சு கொடுத்தா ஒன் சி தர்றேன்னு சொல்றார். 2 பேரும் ஈவ்னிங் வந்து என்னை பாருங்க. எடம் தெரியுமா? தெரியும்னே. கட்டுமரத்துல ஏறி நடுக்கடல்ல நிக்கிற படகுக்கு வரணும். அதானே? அதேதான். செல்லை அணைத்து டீப்பாயில் போட்ட முகிலன். ஏய் ஸ்வேதா, உள்ள என்னடி பண்ணிட்டிருக்க? பொண்ண காலேஜுக்கு அனுப்ப வேணாவா? அவ குளிக்க போயிருக்கா, அவளுக்கு டிபன் பண்ணிட்டிருக்கேன். இன்னிக்கு சமையல்காரி வரலியா? உங்க பொண்ணும் உங்க மாதிரி அடமா இருக்கா? எல்லாத்தையும் நான் தான் செய்யணுமாம். சரி, சீக்கிரம் அவளை அனுப்பிட்டு வா. உன்னை சரியா பார்த்தே 1 வாரமாச்சே. சந்தோஷமாயிருக்கலாம்னு வீட்டுக்கு வந்தா இதென்னடி சங்கடம்? ஸ்வேதா சமையற்கட்டில் இருந்து வெளிப்பட்டாள். அவளை பார்த்ததும் அசந்து போய்விட்டீர்கள்தானே. வயது 38 என்று சொன்னால் நீங்கள் யாரும் நம்பப் போவதில்லை. அருமையான நிறம், அட்டகாசமான அமர்க்களமான உடல்வாகு. முகிலன் அவளையே உற்று பார்த்தான். என்னங்க அப்படி பார்க்கறீங்க? எனக்கு குறுகுறுன்னு இருக்கு. குழந்தை பெத்த பிறகு பொம்பளைங்களுக்கு அழகு கூடிட்டே போகுது. இல்லே, என்ன இன்னிக்கு ஐயாவுக்கு அழகை பத்தின ஆராய்ச்சி, அதுவும் குழந்தை பெத்த பொம்பளைங்கள பத்தி. கிட்ட வா, சொல்றேன். அவளை இழுத்து மடியில் போட்டுக்கொண்டான். சரியாக 1 வாரம். இந்த 7 நாட்களிலும் முகிலனின் சகாக்கள் அந்த பிரபலமான உயரமான மனிதரை பின்தொடர்ந்து நிறைய தகவல்களை சேகரித்தனர். வழக்கமாக காலை 9:30 மணிக்கு வீட்டிலிருந்து ஆபீஸுக்கு கிளம்பி விடுகிறார். 10 மணிக்கு ஆபீஸ் போய்விடுகிறார். மீண்டும் மதியம் 1 மணிக்கு வீட்டுக்கு கிளம்புகிறார். உணவை முடித்துக்கொண்டு ஓய்வு, 1 மணி நேர தூக்கம். அதன் பிறகு மாலை 4 மணிக்கு திரும்பவும் ஆபீஸ். இரவு 8:30 அல்லது 9 மணி வாக்கில் வீட்டுக்கு கிளம்புகிறார். அவருடன் டிரைவர் மட்டுமே வருகிறான். அவன்தான் கார் ஓட்டுகிறான். மற்றவர்கள் யாரும் உடன் வருவதில்லை. வீட்டில் அவர் மனைவியைத் தவிர வேலைக்காரி.
சமையல்காரி, தோட்டக்காரன் என்று மூவர். கேட்டில் ஒரே ஒரு செக்யூரிட்டி. அவனிடம் பெரிதாக ஆயுதம் எதுவுமில்லை. இடுப்பில் சின்னதாக ஒரு கத்தி, லத்தி போல ஒரு கம்பு, நீண்ட டார்ச் லைட். மேற்கண்ட தகவல்களை வைத்துக்கொண்டு நீண்ட நேரம் ஆலோசித்தனர். சிகரெட்டுகளாய் ஊதித் தள்ளினர். எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. என்ன செய்யலாம் குமார்? யோசனையுடன் கேட்டான் முகிலன். குள்ள குமார் என்று போலீஸ் ரெக்கார்டுகளில் இருக்கும் குமார்தான் அந்த கூட்டத்திலேயே படித்தவன். புத்தி கூர்மையானவன். நம்ம பசங்க ஒரு விஷயத்த கோட்டை விட்டிருக்காங்க தல. என்னடா சொல்ற? அவரோட வீடு இருக்கிறது போட் கிளப் ரோடு. ஒவ்வொரு வீடும் பயங்கரமான இடைவெளி விட்டு கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லே, அந்த ரோடு முழுக்க மரங்கள் அடர்த்தியா வரிசையா இருக்கும். பேருதான் ரோடே தவிர போக்குவரத்தே அவ்வளவா இருக்காது. என்ன சொல்ல வர்றே? நாம திட்டத்தை நிறைவேத்தறதுக்கு வசதியான இடம் அந்த ரோடுதான். அவர் ராத்திரி ஆபீஸ்ல இருந்து கிளம்பறப்ப நம்ம ஆளுங்க சுமோல பின்தொடரணும். சரியா அவரோட கார்போர்ட் கிளப் ரோடுல நுழையுறப்ப காரை மடக்கணும். காரியத்தை முடிக்கணும். இதுல எங்காவது ஓட்டை உடசல் இருக்கா? இல்லே தல. குள்ள குமார் போட்டுக் கொடுத்த திட்டப்படியேதான் எல்லாம் நடந்தது. தன் காரை இன்னொரு கார் பின்தொடர்ந்து வருவதை அறியாத அவர் கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்திருந்தார். முகத்தில் அபரிமிதமான கவலையும் வேதனையும் தெரிந்தது. சிக்னல் சிக்கல்களை எல்லாம் கடந்து போட் கிளப் சாலையில் நுழைந்தபோது அதுவரைக்கும் பின்னால் வந்து கொண்டிருந்த சுமோ முந்தியது. சரேலென்று குறுக்கே புகுந்து நின்றது. அவர்கள் விரைந்து செயல்பட்டார்கள். காரை சூழ்ந்தார்கள். யார் இவர்கள்? என்ன நடக்கிறது என்பதை யோசிக்கும் முன் டிரைவரின் கழுத்தில் கூரான கத்தி. அவர் கண்களை திறந்தார். யார் இவர்கள்? குழப்பமாக முகிலனின் கூட்டாளிகளை ஏறிட்டார். அவர் நெற்றியில் துப்பாக்கி பதிந்தது. 5. அப்பாவும் அம்மாவும் திருப்பதிக்கு போய்விட்டார்கள். ஸ்ரீமான் வெங்கடாஜலபதியை தரிசித்துவிட்டு அப்படியே ஊருக்கு போய்விட்டு வருவதாக உத்தேசம். அங்கே ஏதோ திருவிழாவாம். எப்படியும் 5-6 நாட்களாவது ஆகிவிடும். திரும்பவும் இங்கே வருவதற்கு எக்ஸாம் பிராக்டிக்கல் என்று கப்சா விட்டு அவர்களிடம் நழுவிவிட்டேன். அதெல்லாம் சும்மா உடான்ஸ். என்னால் பிரதீப்பை ஒருநாள் கூட மிஸ் பண்ண முடியாது. அவனுக்காக ரொம்பத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த மக்குதான் ஆரம்பித்த இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறான். எனக்கு என்னவொரு தைரியம் பாருங்கள். அவனுக்கு போன் பண்ணுகிறேன். பிரதீப், என்னடா பண்ணிட்டிருக்கே? ஆபீஸ்ல இருக்கேன். ஆபீஸை கொளுத்து. உடனே வா. என்னாச்சு காஞ்சனா? ரொம்ப போரடிக்குதுடா. வீட்ல யாருமில்லே. வா, சும்மா பேசிக்கிட்டிருக்கலாம். ஆபீஸ்லே வேலை இருக்குடி. ரிசைன் பண்ணுடா. என்னை காதலிக்கிறத விட உனக்கு வேலை முக்கியமாடா. லீவு போட்டுட்டு வா. நான் காலேஜுக்கு மட்டம். என் செல்லத்துக்கு என்னாச்சு? போன்ல வேணாம், நேர்ல வந்து கொஞ்சிடா. வர்றேனே. என்ன ஒரு வெட்கங்கெட்ட செய்கை. வழக்கமாக இந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் ஆண்கள்தான் பண்ணுவார்கள். ஆனா இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்திதான். மெரினா, பெசன்ட் நகர் பீச்சில் போய் பாருங்க. உங்களுக்கே தெரியும். பிரதீப் வந்துவிட்டான். எனக்கு ரொம்ப பதற்றமா இருக்கு. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சூடாயிடுச்சு. பார்வையில பயங்கரமா தடுமாற்றம். பேச்சிலேயும் தான். வா பிரதீப், உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? என்ன உளர்றே? வாட்ஸ் ராங் வித் யூ? நேத்து ஈவினிங் மீட் பண்ணினோமே, உடம்பு சரியில்லையா? அவன் ஆச்சரியமாக பார்த்துக்கொண்டே என்னை நெருங்கினான். நெற்றியில் கை வைத்து பார்த்தான். ஃபீவரா இருக்கும் போல தெரியுதே. மாத்திரை எடுத்துக்கிட்டியா? இது அந்த ஃபீவர் இல்லேடா. வேற என்ன சொல்ற? காதல் ஜுரம். வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. கூடவே அம்மாவின் கோபக்கூச்சல். நாசமா போச்சு பிரதீப், ஓடுடா. பின் வாசல் வழியா ஓடிப்போயிரு. அவர் நெற்றியில் துப்பாக்கி பதிந்தது. அவர் ஏகத்துக்கு மிரண்டு போனார். தன் வாழ்நாளில் சுடு சொற்களையே கேட்டறியாதவர் அவர். அவர் பார்த்த சந்தித்த நபர்கள் அதீத மரியாதை செலுத்தியதைத்தான் பார்த்திருக்கிறார். இந்த மாதிரி யாரும் துப்பாக்கியை நீட்டியதில்லை. எதற்காக? கடத்தி பணம் பறிக்க திட்டமா? வேறு ஏதேனும் விபரீதமா? சான்ஸ் தருவதாக சொல்லி எந்த பெண்ணையும் நாசப்படுத்தியதில்லையே. யார்? வாழ்க்கையிலும் மண் அள்ளி போட்டதில்லையே. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? வார்த்தைகள் இதை போல கோர்வையாக வரவில்லை. சில்லு சில்லாக, துண்டு துண்டாக சிதறிப்போய் தான் வந்தன உயிர் பயத்தில். அதெல்லாம் தலகிட்ட கேட்டுக்க. இறங்கு. இறங்கினார். நடந்தார். கார்ல ஏறு. ஏறினார். சத்தம் போடாம வரணும். வாயை மூடிக்கொண்டார். சுமோ சடுதியில் கிளம்பியது. போக்குவரத்தற்ற சாலைகளில் விரைந்தது. அடையாறு பஸ் ஸ்டாப்பை கடந்து டி சாலையில் ஓடி திருவான்மியூர் பக்கமாய் திரும்பியது. கிழக்கு கடற்கரை சாலையில் பயணித்தது. ஈஞ்சம்பாக்கமெல்லாம் கடந்து சரேலென்று பிரிந்த செங்கப்பி ரோட்டில் சவுக்கு தோப்புகளுக்கு நடுவே புகுந்தது. அவர் ஆடிப்போய் அமர்ந்திருந்தார். எங்கோ வாழ்வின் விளிம்பை நோக்கி போவதைப் போல உணர்ந்தார். எதையும் யோசிக்கும் மனநிலையில் இல்லை. என்னவோ விபரீதம். எதிலோ வசமாகச் சிக்கிவிட்டோம். உயிரோடு திரும்புவோமா மாட்டோமா? அந்த பயணம் சில நிமிடங்கள்தான். அவரை பொறுத்தவரை பல யுகங்களாய் அந்தச் சூழ்நிலையே கொள்ளவில்லை. விரும்பத்தகாததாய் இருந்தது.
யாரும் யாரோடும் பேசிக் அதுவே அவரது அச்சத்தை அதிகப்படுத்துவதாய் இருந்தது. நல்ல இருட்டு. தூரத்தில் அலைகளின் ஓயாத இரைச்சல். பல யுகங்கள் நீடித்த அந்த பயணம் முடிவிற்கு வந்தது. சவுக்கு தோப்பிற்கு நடுவே அத்தனை பெரிய பங்களாவை நிச்சயம் அவர் எதிர்பார்க்கவில்லை. உயரமான காம்பவுண்ட் சுவர். சுவரில் உடைந்த கண்ணாடி துண்டுகள் பதிக்கப்பட்டு அதுவும் போதாதென்று அதற்கு மேலும் முள்கம்பி வேலி அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாகவே இருந்தன. ஹாலில் முகிலன் இருந்தான். அவன் முகம் மிக கடுமையாக இருந்தது. இறுகி இருந்தது. கண்கள் சிவந்திருந்தன. 2 நெருப்புத் துண்டங்கள். அவன் எதிரே இருந்த டீப்பாயில் ஒரு முழு பாட்டில் பிராந்தி. அதன் அளவு மிக குறைந்திருந்தது. அருகே ஒரு கிளாஸ் சோடா, வறுத்த முந்திரி, சிக்கன் 65 என்று ஏறக்குறைய முக்கால்வாசி காலி செய்யப்பட்டிருந்தது. வாய்யா ஊரு துட்டுல ஓடம்ப நல்லாத்தான் வாட்டசாட்டமா வளர்த்து வச்சிருக்க. முகிலன் நக்கலாக ஆரம்பித்தான். அவர் பதறினார். நீங்க என்ன சொல்றீங்க டேய். ஆவேசமாக இறைந்தான். குரலில் டெசிபல் அளவு கூடிக்கொண்டே போனது. ரொம்ப நடிக்காதடா. சினிமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்குல வட்டிக்கு துட்டு வாங்கிட்டு புதுசா குட்டிங்களோட கூத்தடிக்க வேண்டியது, அவளுக்கு பணத்தை தண்ணீரா செலவழிக்க வேண்டியது, வட்டிக்கு துட்ட குடுத்தவன நாயா பேயா அலையவிட வேண்டியது. அவன் முன்னால் அந்த மனிதர் என்சான் உடம்பும் கூனி குறுகி நின்றார். சொல்றா. திருச்சி அன்புச்செழியன்கிட்ட எத்தனை கோடி வாங்கினே. மறுவாதியா கேட்டா பதில் சொல்ல மாட்டான் போலருக்கு. என்னாங்கடா பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க. இவன் ட்ரஸையெல்லாம் உருவிட்டு ஜட்டியோட நிக்க வையுங்கடா. 2 சகாக்கள் அவரை அணுக. வேணாம் சொல்லிடறேன். 12 என்றார் ஹீனஸ்வரத்தில். இப்பாடு. தலகிட்ட மறுவாதியா நடந்துக்க. இல்லே வாய் வெத்தல போட்டுக்கும். ஒரு சகா அவரை பலமாக எச்சரித்தான். சொல்றா. வாங்கி எத்தினி வருஷமாச்சு. துட்ட திருப்பி குடுத்தியா. இல்லே. JLIT வரிசையா 3 படம் பிளாப் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட நஷ்டம். அப்பால துட்ட குடுத்தவன் சொம்மா தூங்கினு இருப்பான்னு நினைச்சியா. வட்டியாவது குடுத்தியா. இல்லே. எவ்ளோ திமிருடா உனக்கு. ஏண்டா இவனை என்னடா பண்ணலாம். துண்டு துண்டா வெட்டி உப்பு மொளகாயெல்லாம் தேய்ச்சி உப்புக்கண்டம் போற்றலாமா. அடித்தொண்டையில் உருமினான். அந்த உருமலில் அவர் உடம்பெல்லாம் பதறியது. அந்த இடத்தில் தான் நிர்வாணமாய் நிற்பதைப் போல உணர்ந்தார். நாக்கை பிடுங்கிக் கொண்டு செத்துவிடலாம் போலிருந்தது. உனக்கு இன்னிலிருந்து சரியா 1 வாரம் டைம் தர்றேன். அதுக்குள்ளார அசலு வட்டி எல்லாம் இங்க வந்தாகணும். இல்லே மவனே திரும்ப உங்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டிருக்க மாட்டேன். நெஞ்சுலகிற மாஞ்சா சோத்தை எடுத்துருவேன். சகா ஒருவனுக்கு கண்ணை காட்ட அவன் அவரை நெருங்கினான். பொலேர். மிக பலமான அறை. கன்னத்தில் 5 விரல்களும் பதிந்தது. அவர் பொறி கலங்கி போய் நின்றார். தல சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த அடி. ஒழுங்கு மறுவாதியா துட்ட கொண்டாந்து குடுத்துரு. டேய் இவனை வீட்டுல விட்டுட்டு வாங்கடா. அந்த 1 வார காலத்தில் முகிலனின் வாழ்க்கையில் குறிப்பிடும்படியான சம்பவங்கள் ஏதும் நிகழவில்லை. தினசரி அதிகாலைகளில் தன் சகாக்களோடு கடற்கரையில் வாக்கிங் போனான். அருகம்புல் சாறு குடித்தான். முதல் மனைவி முனியம்மாள் வீட்டுக்கு போனான். மனைவி மகன் மகள்களுடன் கலந்துரையாடினான். இரவுகளில் 2ஆம் மனைவி ஸ்வேதாவின் வீட்டில் தங்கினான். சந்தோஷமாய் இருந்தான். அதிகாலையில் கிளம்பி கடற்கரைக்கு வந்தான். இப்படியாக அந்த 1 வாரமும் கரைந்து போனது. 7ஆம் நாள் மாலை 7 மணி. முகிலன் கொடுத்த கெடு முடிவடையும் சமயத்தில் அவரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. மாறாக நடிகர் பிரசாத் லைனில் வந்தான் பதற்றமாக. அன்னே ஒரு விபரீதம் நடந்து போச்சு. 6 என் அமைச்சூர்த்தனமான அந்த முதல் முயற்சி பாழாகிவிட்டது. திடீரென்று அப்பாவின் பிசினஸ் நண்பர்களிங்கே வந்து ஸ்டார் ஓட்டலில் ரூம் போட்டார்களாம். பிசினஸ் விஷயமாய் பேச வேண்டும். எங்கிருந்தாலும் உடனே வா என்றார்களாம். அப்பாவும் பாதியிலேயே புரோகிராமை கேன்சல் செய்துவிட்டு திரும்பிவிட்டாராம். இதனால் அம்மாதான் பயங்கரமாக மூடு அப்செட்டாகிவிட்டாள். செல்பேசி கண்டுபிடித்தவரை தீர திட்டித் தீர்த்தாள். அப்புறம் சந்தேகமாய் என்னை பார்த்தாள். நீ ஏண்டி காலேஜுக்கு போகலே. போச். அந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. தடுமாறிவிட்டேன். சரியான பொய் கிடைக்கவில்லை. இதையெல்லாம் நான் முன்பே எதிர்பார்த்திருக்க வேண்டும். காதலிக்கும் போது நிறைய பொருத்தமான அழகான பொய்கள் தேவைப்படுகின்றன. ப்ளீஸ் யாராவது எனக்கு மெயில் அனுப்புங்க. அழகான ஒவ்வொரு பொய்க்கும் 5 ரூபா மணியார்டர் அனுப்பி வைக்கிறேன். என்னடி முழிக்கிறே. கேட்டது காதுல விழலையா. திடீர்னு ஸ்டிரைக். அதான் வந்துட்டேன். எதுக்கு. என்னம்மா இதுக்கெல்லாம் காரணம் கேட்கறே. பசங்களுக்கு ஸ்டிரைக் பண்ணணும்னு தோணிச்சு. பண்ணாங்க. விட்டேன். நாளைக்காவது காலேஜ் உண்டா. உண்டுன்னுதான் நினைக்கிறேன். அம்மா உள்ளே போய்விட்டாள். அப்பா வெளியே போய்விட்டார். இந்த பிரதீப் கடங்காரன் போயிருப்பானா. வழி தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே பேந்த விழித்து கொண்டிருப்பானா. சே. எல்லாம் போச்சு. இனிமேல் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் வீட்டில் வைத்துக் கொள்ளக் கூடாது. அது சரிப்பட்டு வராது. எனில் வேறெங்கே. கவரிங் தாலி வாங்கி மாட்டிக்கொண்டு எங்காவது சி. ஆர். ரோட்டில் பீச் ரிசார்ட்டுகளில் ஒதுங்கிவிட வேண்டியதுதான். ஓ காட்.
என்ன ஒரு சாக்கடைத்தனமான யோசனை. காஞ்சனா, வர வர உனக்கு வெட்கமில்லாமல் போய்விட்டது. உனக்கு கொழுப்பு அதிகமாகிவிட்டது. அதெல்லாம் வெகு இயல்பாக நடக்க வேண்டிய விஷயங்கள். அவனுக்கும் அந்த உந்துதல் வர வேண்டும். இதெல்லாம் திட்டமிட்டு நடப்பதில்லை. ஓர் அருமையான அற்புதமான தருணத்தில் சடாரென்று நிகழ்பவை. அதுவரைக்கும் சாட்டின் விரிப்பில் படுத்துக்கொண்டு கனவு கண்டுகொண்டிரு. அன்னே ஒரு விபரீதம் நடந்து போச்சு. நடிகர் பிரசாத் டெலிபோனில் பதறினான். முகிலன் எரிச்சலானான். விஷயத்தை சொல்லிட்டு பதறா. அந்த புரொடியூசர் நேத்து ராத்திரி தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்டான்னே. முகிலன் அதிர்ந்து, என்னையா சொல்ற. அப்ப அந்த 15 கோடி குயிந்தாவா? இப்ப பிரச்சினை அதில்லேன்னே. போலீஸ் உங்ககிட்டே விசாரணைக்காக வரப்போறாங்களாம். எதுக்கு? அந்தாளு கழுத்துல கயிறு மாட்டிவிட்டது நான்தான்னு சொல்றானுங்களா? முகிலனின் கண்களில் இரத்த சிவப்பு. அதில்லேன்னே. நீங்க ராத்திரி அவரிட்ட செல்போன்ல பேசியிருக்கீங்க. கடைசியா பேசின ஆள் நீங்கதானாம். அதுக்கு பிறகுதான் அவரு தூக்குமாட்டிக்கிட்டு செத்திருக்காராம். ஓ, அப்படி போவுதா ரூட்டு? வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீ வையி போனை. தன் சகாக்களை யோசனையாக பார்த்தான் முகிலன். என்னாங்கடா பண்ணலாம்? அந்த டிரைவர் போலீஸ் கையில ஏதாச்சும் உளறியிருப்பானா தல? என்று கேட்டான் ஒரு சகா. நீங்க என்னோட ஆளுங்கன்னு அவனுக்கு தெரியாதே. ஆனா அதையெல்லாம் போலீஸ் சுலபத்துல கண்டுபிடிச்சிரும். அந்த கடத்தல் செல்போன்ல கடைசியா பேசினது எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சு போட்டு அவரோட தற்கொலைக்கு காரணம் நீங்கதான்னு முடிவுக்கு வந்துருவாங்க என்றான் குள்ளகுமார். இப்ப என்னடா பண்றது? குமார், மினிஸ்டர் ஜெயதேவன் கிட்ட பேசு தல. மினிஸ்டருக்கு போனை போடுங்கடா. போட்டு முகிலனிடம் கொடுத்தனர். அண்ணே வணக்கண்ணே. சவுக்கியமாண்ணே. 7. யாரோ புதியவளை பார்க்கிற மாதிரிதான் அம்மா என்னை பார்த்தாள். எங்க போயிட்டு வர்றே அம்மோ? சொன்னேனே பிரண்ட் வீட்டுக்கு. ஏன்? முகிலனிடமிருந்து கட்டளை பிறந்தது. கபிலன் ஞானப்பிரகாசத்தை அழைத்துக்கொண்டு நடந்தான். 40 அடி 30 அடி 20 அடி 10 அடி. அந்த வேலைக்காரன் கெட்டப்பில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் இடுப்பிலிருந்து துப்பாக்கியை எடுத்தார். அதன் சேப்டி லாக்கர் விடுவிக்கப்பட்டு டோட்டா சீறியது. 8. அந்த வார ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப மோசமான நாள். சந்திராஷ்டமம் போலிருக்கிறது. அம்மா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட போகக்கூடாது என்று 144 போட்டுவிட்டதால் வீட்டில் இருந்தேன். என்ன நடந்தது? சொல்கிறேன். காலை 10 மணி இருக்கும். 2 ஆண்கள், அதில் ஸ்மார்ட்டாக ஒரு பையன், 3 பெண்கள் என்று ஓர் இன்னோவாவில் வந்திறங்கினார்கள். அமர்க்களமாக இருந்தார்கள். முகங்களில் நாசிக்கின் பளபள. யார் இவர்கள்? இவர்களை இதற்கு முன் பார்த்ததே இல்லையே. ஒரு வாரமாக என்னுடன் ஒரு வார்த்தை கூட பேசாத அம்மா என்னிடம் வந்தாள். அம்மு, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிக்க. என்ன விஷயம்? இன்னிக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். வேலைக்காரன் வேஷத்தில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் இடுப்பிலிருந்து துப்பாக்கியை எடுத்தார். அதன் சேப்டி லாக்கர் விடுவிக்கப்பட்டு டோட்டா சீறியது. இதே நேரம் வேனின் 2 பக்கமும் கதவுகள் கண்ணிமைக்கும் குறைவான நேரத்தில் திறக்கப்பட்டு 2 பேர் இறங்கினர். அவர்களின் கைகளிலும் துப்பாக்கி. சப் இன்ஸ்பெக்டர் சுட்டது முகிலனின் தம்பி கபிலனை. மிகச் சரியாக அந்த டோட்டா அவன் நெஞ்சை துளைத்தது. ரத்தம் பீரிட அவன் அலறிக்கொண்டே தரையில் சரிய. முகிலனின் கும்பல் அதிர்ந்து பின் சுதாரித்து சுட ஆரம்பித்தது. மூவரும் முகிலனை குறிபார்த்து ட்ரிக்கரை அழுத்தினர். தல, இது ரொம்ப ஆபத்து. முதல்லே நாம தப்பிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த போலீஸ்கார பயலுங்கள நம்பவே முடியாது. நடக்கற சம்பவத்த பார்த்தா என்கவுண்டர் போல தெரியுது. உன்னை குறி வைக்கத்தான் வந்திருக்காங்க. மெயின் ரோட்ல கூட காக்கிகள் உனக்காக காத்துக்கிட்டிருக்கலாம் என்றான் குள்ளகுமார். என்னடா பண்ணலாம்? இந்த நேரத்துக்கு என்ன தேவைப்படுது? அத சொல்லு. நாட்டு வெடிகுண்டு இருக்கு. நம்மாளுங்கள கார்ல ஏறச் சொல்லு. மெயின் ரோடு வழியா போக வேணாம். தரமணிக்குள்ள பூந்து போகலாம். மாருதி வேனுக்கு பக்கத்துல 3 போலீஸ்காரனுங்க நிக்கிறானுங்களேடா. வேற வழி இல்லே. அந்த வழியா போனாதான் நமக்கு சேஃப்டி. நாட்டு வெடிகுண்டை தூக்கி போட்டுட்டு வேனை கடந்து போயிடணும். நாட்டு வெடிகுண்டு பலத்த ஓசையோடு வெடிக்க போலீசார் ஆளுக்கொரு திசையாய் ஓடினார்கள். 2 சுமூக்களும் அந்த இடத்தை அசுர வேகத்தில் கடந்தன. தல வேனோட டயர்ல சுட்டு பஞ்சராக்கு. வேனின் 2 டயர்களும் சேதமானது. தம்பியின் சடலம் அனாதையாக நடுரோட்டில் கிடப்பதை கண்களில் கரகரவென்று நீர் வழிய பார்த்து கொண்டே போனான் முகிலன். கபிலன் பற்றிய நினைவுகளில் தன்னை தொலைத்துக் கொண்டிருந்த முகிலனை குள்ளகுமாரின் குரல் கலைத்தது. என்ன தல அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டே. நீ இப்படி இடிஞ்சு போயிட்டா நாங்க என்ன தல பண்ணுவம்? கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான் சாவுன்னு சொல்லுவானுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நாம கத்தி எடுத்துட்டோம். அதால நம்மளுக்கு சாவு வர்றா வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ சொல்றதும் சர்த்தாண்டா. டேய், எல்லாரும் எந்திரிங்கடா போலாம். மது மயக்கத்தில் அவர்கள் தள்ளாடிக்கொண்டே எழுந்தனர். முகிலனை பின்தொடர்ந்தனர். சுமோ கிளம்பியது. ஒவ்வொரு நாளுக்கும் ஓர் ஏரியாவில் ஓட்டலில் தங்கினர். பகல் பொழுதுகளில் அறைகளுக்குள் அடைந்து கிடந்தனர். இரவுகளில் வெளியே வந்தனர். மூக்கு முட்ட குடித்தனர். இப்படியாக 10 நாட்கள் கழிந்தது.
சொன்னபடியே சிவசு போன் பண்ணினார். முகிலா அமளியெல்லாம் அடங்கி போச்சு. தாராளமா நீங்க இங்க வரலாம். நீங்க செஞ்ச இந்த உதவியை என் உசிறு உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் தலைவரே. எனக்கு நன்றி முக்கியமில்லே முகிலா. துட்டு எம் பெண்டாட்டி பேர்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிட்டிருக்கேன் முகிலா. அது பணமில்லாம பாதில நிக்குது. 50 லட்ச ரூபாய் இருந்தா முடிச்சிடலாம். என்னால முடிஞ்சத தர்றேன் தலைவரே. ஊருக்கு வந்ததும் பசங்ககிட்ட குடுத்தனுப்புறேன். என்று செல்லை அணைத்த முகிலன், எச்சக்கல நாயி 50 லட்சத்துக்கு ஆசைப்படறியா? அத சம்பாதிக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமாடா? என்றான் சீற்றமாக. எதிரே இருந்த சகாக்கள் அவன் கோபம் கண்டு பதறினர். தல நாங்க யாரும் அம்புட்டு துட்டுக்கு ஆசைப்படலையே தல. இன்னாத்துக்கு இவ்ளோ கோவம்? நான் உங்கள சொல்லலேடா அந்த சி பொறம்போக்கச் சொன்னேன். கவும்புங்கடா போலாம். எங்க தல? ஊருக்குத்தாண்டா. சுமோ கிளம்பியது. 10 மணி நேர பயணத்தில் மகாபலிபுரத்தை கடந்தபோது நிகழ்ந்தது. அது மகாபலிபுரத்திலிருந்து பின்னே வந்து கொண்டிருந்த மற்றொரு சுமோ ஓவர்டேக் செய்யப்பட்டு குறுக்காக நிறுத்தப்பட்டது. அதிலிருந்த ஆட்கள் முதுகிலிருந்து பட்டா கத்திகளை உருவியவாறே முகிலனின் காரை சூழ்ந்தனர். 9 ஹாய் ஐம் பிரதீப். வழக்கமாய் இந்த காலத்தை காஞ்சனா எடுத்துக்குவா. அவ அப்காண்ட் ஆனதால இப்ப நான் 7 நாட்கள். சரியா ஒரு வாரம் 168 மணி நேரம். இதென்ன கணக்கு என்கிறீர்களா? நான் என் தேவதையை என் பியான்சியை சந்திச்சு 7 நாட்கள் ஆச்சு. எனக்கு பைத்தியம் புடிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப தவிச்சு போயிட்டேன். ரொம்ப துடிச்சு போயிட்டேன். மனசு நிலை கொள்ளாம தத்தளிக்குது. ஆபீஸ்ல வேலையே ஓடமாட்டேங்குது. சதா அவ நினைப்பு நெருஞ்சி முள்ளா குத்துது. சாப்பிட முடியலை. தூங்க முடியலை. அவ சொன்ன மாதிரி எங்க விஷயம் அவ வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சா? செல்லை ஏன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? காலேஜுக்கு ஏன் போகலே? அங்கே என்ன நடக்குது? கதவு படபடவென்று தட்டப்படுகிறது. திடுக்கிடலில் என் சிந்தனை கலைகிறது. மணி என்னாச்சு? பின்னிரவு 1. இந்த நேரத்தில் யார்? எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. படுக்கையை விட்டு எழுந்து உட்கார்கிறேன். இப்போது மீண்டும் பலமான தட்டல். யார் அது? கிணற்றிற்குள் இருந்து கேட்கிறேன். என்னடா பண்ணிட்டிருக்கே? கதவை திறக்க இவ்ளோ நேரமா? வெளியே காஞ்சனா கையில் பெட்டியோடு. ஆனால் அவள் தோற்றம். முகிலன் சுமோ குறுக்காக எதிரே வந்த சுமோ நிறுத்தப்பட்டது. அதிலிருந்த ஆட்கள் தங்கள் முதுகிலிருந்து பட்டாக்கத்திகளை உருவிக்கொண்டு முகிலனின் காரை சூழ்ந்தனர். முகிலன் நடுங்கிப் போனான். சகாக்கள் அரண்டு போயினர். இந்த மாதிரி திடீர் தாக்குதல்களுக்கு அவர்கள் பழக்கப்பட்டவர்களல்லர். எதிரியை திடீர் தாக்குதலால் திக்குமுக்காடச் செய்து போட்டு தள்ளுவது அவர்கள் பாணி. அதே பாணியில் இதோ யாரோ ஓர் எதிரி. யோசிக்க நேரமில்லை. தப்புவது ரொம்ப முக்கியம். குள்ள குமார்தான் அந்த நிலைமையை வெகு அருமையாகச் சமாளித்தான். டேய் வண்டிய ரிவர்ஸ்ல எடுடா. சுமோ படுவேகமாக பின்வாங்கியது. அந்த ஆட்கள் ஆத்திரம் அதிகமாகி காரின் கண்ணாடிகளை சேதப்படுத்த துவங்க. வந்த வழியே திரும்பிப்போ. செங்கல்பட்டுக்கு போற ரோட்ல போ. குள்ள குமார் வரிசையாக ஆணை பிறப்பித்தான். அவனின் ஆணைகள் உடனடியாக செயல்படுத்தப்பட்டது. முகிலன் திகிலடித்து போய் அமர்ந்திருந்தான். சகாக்கள் சுதாரித்துக் கொண்டு தங்கள் கையில் பொருளை எடுத்துக்கொண்டு காரில் இருந்தவாறே எதிர்த்தாக்குதல் நடத்திக் கொண்டே வர. அந்த கார் திரும்பியது. வேகமெடுத்தது. செங்கல்பட்டுக்குச் செல்லும் சாலையில் விரைந்தது. அந்த ஆட்களும் ஓடிப்போய் தங்கள் காரில் ஏறி கொண்டனர். சரியான சேசிங் அது. முகிலனின் காரை ஓட்டிக் கொண்டிருந்தவன் மிகத் திறமையாகச் செயல்பட்டு பின்னால் துரத்திக் கொண்டு வந்த சுமோவுக்கு தண்ணி காட்டினான். குமாரு யாரா அவன்? எதுக்காக என்னை குறி வச்சிருக்கான்? யாரோ ஒரு எதிரிய நம்மாளுக மிச்சம் வச்சிருக்காங்க தல. ஆளுங்க எல்லாம் புதுசா இருக்கானுங்களேடா. வியாசர்பாடியா ராயபுரமா எதுவுமே தெரியல தல. நீ எதுக்கும் கவலப்படாதே. அவனுங்க யாருன்னு 2 நாள்ல கண்டுபிடிச்சு சொல்றேன். சொல்றா குமாரு. அவனுங்கள போட்டாத்தான் எனக்கு நிம்மதி. செங்கல்பட்டுக்குள் சுமோ நுழைந்தபோது பின்னால் துரத்திக் கொண்டு வந்த சுமோவை காணவில்லை. ஸ்வேதா வீடு. நமக்கு வேணாங்க இந்த பொழைப்பு. ஸ்வேதா அழுதாள். அவளை ஆதரவாக அணைத்துக் கொண்டான் முகிலன். அவளின் முதுகை மெல்ல வருடினான். இத விட்டுட்டு என்னால வெளில வர முடியாதுடா செல்லம். தெரிஞ்சோ தெரியாமலோ கத்தி எடுத்துட்டேன். திரும்ப உள்ளார வைக்க முடியாது. வச்சா நான் உசிரோட இருக்க முடியாது. குள்ள குமார் சுமோ நம்பரை ஓ ஆபீஸில் விசாரித்து விவரங்கள் சேகரித்தான். குறிப்பிட்ட அந்த தெருவுக்கு போனான். மேலும் விவரங்கள் சேகரித்தான். நடுக்கடலுக்கு திரும்பினான். கட்டு மரத்தில் அவனுக்காக முகிலனும் அவன் சகாக்களும் காத்திருந்தனர். யாரா அவன்? சொன்னான். தன் திட்டத்தை விவரித்தான். முகிலன் இதுல ஏதும் பிரச்சினை வராதே குமாரு. வராது தல. திட்டம் படு துல்லியமா இருக்கு. அதிகாலை நேரம் ஆள் நடமாட்டம் அவ்வளவா இருக்காது. கார் ரொம்ப நேரமா நிக்கிறது சந்தேகத்தை கிளப்பும். காரியத்த முடிச்சதும் ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம கிளம்பிட வேண்டியதுதான். இதுல நானும் வரணுமா? சகாக்களை பார்த்து கேட்டான். வேணாம் தல. நாங்களே பார்த்துக்கிறோம். ஜாக்கிரதை. மறுநாள் அதிகாலை. இருள் இன்னும் விலகவில்லை. தெரு
விளக்குகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கண்சிமிட்டி இருட்டை போக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தன. இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகும் விபரீதத்தை அறியாமல் அந்த தெரு வெகு நிசப்தமாக இருந்தது. பேப்பர்காரனும் பால்காரனும் மணி அடித்துக்கொண்டே சைக்கிளில் விரைந்து போனார்கள். எப்போதாவது சில கிழடுகள் கடந்து போனார்கள். தெருவில் முகிலனின் சுமோ நின்றிருந்தது. தெரு விளக்கு உபயத்தில் சகாக்கள் பூக்களை சுமோவில் ஒட்டிக் கொண்டிருந்தனர். மணமக்களை அழைத்துச் செல்லப் போகும் வாகனம் போல அதை அலங்கரித்துக் கொண்டிருந்தனர். மணி என்னடா கிசுகிசுத்தான் ஒரு சகா. 4:45. என்னடா இன்னும் ஆளை காணோம். வருவான் 4:40க்கெல்லாம் வந்துருவான்னு குமாரு சொன்னானே. ஒரு வேளை தூங்கிட்டானோ. இருக்காதுடா, இது அவனோட ரொம்ப நாள் பழக்கமாம். கிசுகிசுப்பாய் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த கேட் திறக்கப்படும் ஓசை கேட்டது. டேய், வர்றான் போலே இருக்கு. தயாரா சாமான வச்சுக்குங்க. வெள்ளை அண்ட் வெள்ளை ஜாக்கிங் சூட்டில் அவன் வெளிப்பட்டான். வயசு 40 இருக்கும். இவர்களை பார்த்தான். யார் நீங்க? இங்க என்ன பண்ணிக்கிட்டிருக்கீங்க? பொண்ணு மாப்பிள்ளையே ஏத்திக்கிட்டு போவணும் சார். அதான் வண்டிய அலங்காரம் பண்ணிட்டிருக்கோம். அப்படியா? உங்களை இந்த தெருல பார்த்ததே இல்லையே என்றபடி அருகே வந்தான். ஆனா எங்களுக்கு உங்கள நல்லாவே தெரியும் சார். கத்தி அவன் வயிற்றில் பாய்ந்தது. 10. அந்த நேரத்தில் பிரதீப் அங்கே என்னை எதிர்பார்க்கவில்லை. அதுவும் கையில் பெட்டியோடு. கலைந்த கேசம், முகத்தில் பொங்கிய வியர்வை. ஓடி வந்த படபடப்பு என்று என் தோற்றம் வேறு அவனை திடுக்கிடச் செய்தது. ஆளே பாதியாக இளைத்திருந்தான். ஒரு வாரமாக என்னை பார்க்காத தவிப்பு. பிளஸ் குழப்பம். வாட்ஸ் ராங் வித் யூ? என்ன சொல்வேன்? இந்த ஒரு வாரத்தில் நடந்தவற்றை அவனுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் சொல்ல வேண்டும்தானே. இன்றைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் என்றாலே அம்மா அங்கேயிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். நான் அதற்கு மறுக்க, அம்மாவும் அப்பாவும் எல்லா பெற்றோர்களைப் போலவும் விஷம் குடிச்சு செத்துப் போயிருவோம். என்னை மிரட்டி வேறு ஆடை கொடுத்து அணியச் செய்து அவர்கள் முன்னால் உட்கார வைத்துவிட்டார்கள். பையன் அமெரிக்காவில் சாப்ட்வேர் இன்ஜினியராம். மை ஃபுட். அந்த ஆசாமி 2 மாச லீவில் யாராவது ஒரு தமிழ் பெண்ணை கவர்ந்து கொண்டு செல்லவே இங்கே வந்தானாம். தோதாக என் ஏமாளி பெற்றோர். லீவு முடிய இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் உடனடியாக கல்யாணம். அன்றிரவே என்னை கலைத்து எல்லாத்தையும் சட்டுபுட்டுன்னு முடிச்சுட்டு அதிகாலையிலேயே பிளைட் ஏறிவிடுவானாம். அங்கே சென்று எல்லா அனுமதியும் பெற்று என்னை அழைத்துக் கொள்வானாம். அதுக்கு 2 மாசமாகுமாம். விஷம் குடிச்சு செத்துவிடுவோம் என்பது ரொம்ப பழைய டெக்னிக். பெண்ணுக்கு பிடிக்காத வரனை அவளை பெற்றவர்களுக்கு எப்படி பிடிக்கிறது என்பது ஃப்ராய்டிடம் கேட்க வேண்டிய $1 மில்லியன் கேள்வி. நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணமாம். என் வீடு ரெக்கை கட்டிக்கொண்டது. நகை, துணிமணிகள், கல்யாண மண்டபம், இன்விடேஷன் கார்ட்ஸ் என்று காலையில் கிளம்பினால் வீடு திரும்ப ராத்திரி 10 ஆகிவிடும். கூடவே நானும் வால் பிடித்துக்கொண்டு. மகளை தனியாக விட்டால் எங்கே பறந்துவிடுவாளோ என்கிற பயம் காரணமாகவே எல்லாத்துக்கும் என்னையும் அழைத்துக்கொண்டு திரிந்தார்கள். கல்யாணத்துக்கு முந்தின நாள் ரிசப்ஷன் நடத்துவது நம்மூர் சிட்டி கலாசாரம். அதன்படியே ரிசப்ஷன் நடந்துச்சு. அது முடிய 10:30 ஆயிடுச்சு. விடிஞ்சா கல்யாணம். எல்லாரும் தூங்கற வரைக்கும் காத்துக்கிட்டிருந்தேன். சந்தடி அடங்கிடுச்சு. எனக்கு வேண்டிய துணிகளை ஒரு பெட்டியில் அடைத்து கொண்டேன். இதுக்குமேல் மகள் எதுவும் தப்பிதமாய்ச் செய்யமாட்டாள் என்கிற அசட்டு நம்பிக்கையில் என் பெற்றோர் ஆழ்ந்த உறக்கத்தில். அறையை விட்டு வெளியே வந்தேன். தடக் தடக்கென்று நெஞ்சில் ரயில் ஓடியது. யாராவது இந்த நேரத்தில் என்னை பார்த்துவிட்டால் அவ்வளோதான். தொலைந்தேன். பூனை போல பாதம் வைத்து நடந்து வெளியேறினேன். சாலையில் போக்குவரத்து செத்துப் போயிருந்தது. எப்பவாவது காரோ ஆட்டோவா கடகடவென்று கடந்து போயிற்று. 1-2 ஆட்டோக்கள் தயங்கி என் பக்கத்தில் வந்து எங்கேம்மா போவனும் கேட்டது. தவிர்த்துவிட்டு நடந்தேன். சமயங்களில் ஓட்டமாய் ஓடினேன். 10 கிலோமீட்டர். என் கால்களில் வலிமையான காதல் இருந்தது. அது சோர்வில்லாமல் என் பிரதீப்பை நோக்கி ஓய்வில்லாமல் உற்சாகமாய் நடந்து கொண்டே இருந்தது. சொல்லி முடித்தபோது விடிந்துவிட்டது. இப்ப என்னடி செய்றது? உங்கிட்டே சொன்னேனே, பாக்கெட்ல தாலி வச்சிருக்கியா? எடுத்து கட்டி என்னை உன் பெண்டாட்டி ஆக்கிக்கோடா. அடுத்த நிமிஷமே நம்ம ஃபர்ஸ்ட் பகல். சி, நீ திருந்தவே மாட்டியாடி? உன் வெட்கத்த பார்க்க எனக்கு வெட்கமாய் இருக்குடா. நான் தெருல போற எவன்கிட்டயோ இப்படி பேசல. என் பிரதீப்கிட்டே, என் புருஷன்கிட்டே பேசறேன். காதல் மட்டுமே ஒரு பெண்ணுக்கு பத்தாதுடா. காமமும் வேணும். அதை நீதானே எனக்கு தரணும். முதல்லே உட்காருடி. என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அதுக்கெல்லாம் இப்ப நேரமில்லே. தாலியை என் கழுத்துல கட்டுடா. எப்படி டீ? பெத்தவங்க, சொந்த பந்தம் யாருமில்லாம அனாதைங்க போல நம்ம கல்யாணம் நடக்கணுமா? அதுல தப்பில்லேடா. கூட்டத்துக்கு நடுவிலேதான் தாலி கட்டணும்னு கட்டாயம் எதுவுமில்லையே. பிரதீப் எதுவும் பேசவில்லை. மவுனமாய் உள்ளே சென்று தாலி எடுத்து கொண்டு வந்தான். என் கழுத்தில் கட்டினான். காலிங் பெல் வீறிட்டது. சே, சிவபூஜையில் கரடி. அந்த கத்திக்குத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை. ஹக். முகத்தில் வேதனை சுருக்கங்கள். கண்கள் வலியோடு கேள்விகள் எழுப்பின. ஏன்?
எதுக்காக? நான் என்ன செஞ்சேன்? இப்பாடு. தலைய கொல்றதுக்கா ஆளனுப்புரே? 10 வருஷத்துக்கு முன்னாடி கூலிக்கு உங்கண்ணனை போட்டது மீதான் அந்த கணக்கு அப்பவே முடிஞ்சு போச்சு. திரும்ப ஓப்பன் பண்ணி ஏண்டா உசிரை விடணும்? சுமோ விலகியது. அவன் ஸ்லோமோஷனில் தரையில் சரிந்தான். இரத்தச் சகதிக்கு நடுவே அவன் உயிர் உடலை விட்டு பிரிந்தது. மாலை பத்திரிகைகளுக்கு அவன் சரியான தீனியானான். வீடு தெரு அவன் சடலம் கிடந்த இடம் என்று அம்புக்குறியிட்டு 5 காலச் செய்தி. பிரபல தொழிலதிபர் குத்திக் கொலை. முன் விரோதத்தால் நடந்த பயங்கரம். கொலையாளிகள் யார்? போலீஸ் திணறல். சென்னை செப்.1. சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். பிரபல தொழிலதிபர். இவர் இன்று அதிகாலை வாக்கிங் செல்வதற்காக வீட்டை விட்டு வெளியே வர ஒரு கும்பல் அவரை குத்திக் கொன்றுவிட்டு தப்பிச் சென்றது. பங்களா வாசலில் காரை விட்டிறங்கி பரபரப்பாக உள்ளே நுழைந்தான் முகிலன். கூடவே நிழல் போல அவன் சகாக்கள். ஸ்வேதா, பிரியா ரெடியாயிட்டாளா? ஆயிட்டே இருக்கா. சீக்கிரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கவும்பிட்டாங்களாம். வரட்டுமே, அதுக்கேன் நீங்க வெந்நீரை கால்லே கொட்டிட்ட மாதிரி துடிக்கிறீங்க? ஸ்வேதா முணுமுணுத்தாள். சின்னவ என்ன பண்றா? ஸ்கூலுக்கு போயிருக்கா. வாசலில் கார்கள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. கதவு திறக்கப்படும் ஓசை. முகிலன் வாசலுக்கு ஓடினான். வாங்க வாங்க கை கூப்பினான். அவர்கள் 15 பேர் 3 கார்களில் வந்திறங்கினார்கள். பையனின் அப்பா அம்மா உறவினர்கள் என்று அத்தனை பேரும் படு அமர்க்களமாய் உடுத்திக்கொண்டு வந்திருந்தார்கள். பையன் இன்னும் பகட்டாய் இருந்தான். தல ஒன்னைப் பார்த்தாலே ஒரே டமாசாகிது தல. என்னடா சொல்றே? இப்பத்தான் தல ஒரு பொண்ணுக்கு அப்பங்காரன் மாறிக்கேற. டேய் சும்மாருடா. பையனின் தந்தை முன்னாள் சாராய வியாபாரி, கூடுதல் தகுதியாக ராயபுரம் ரவுடி. பின்னாட்களில் கவுன்சிலர், ஒயின் ஷாப் ஓனர் என்று பட்பல அவதாரங்கள் எடுத்தவர். சொத்து 10க்கும் குறைவில்லை. பையனை தன் வழியில் விடாமல் நன்றாக படிக்க வைத்திருந்தார். ஹாலில் அமர்ந்தனர். ஸ்வேதா, இவங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது சுடு. ட்ரேயில் காபி கொண்டு வந்தாள் ஸ்வேதா. ஆளுக்கொரு டம்ளர் விநியோகித்தாள். பிரியாவை அழைச்சிட்டு வா. வந்தாள் பிரியா. அம்மா நிறம். பட்டுச் சேலையில் தேவதை போல அசத்தினாள். நமஸ்கரித்தாள். பையன் வாயோரம் லிட்டர் கணக்கில் ஜொல். பையனின் அப்பா அம்மா முகங்களில் அப்பட்டமாக பல் பீரிந்தது. பையனைப் பற்றி கேட்க வேண்டியதில்லை. பரிபூரண சரணாகதி. முகிலன் பெண்ணை பார்த்தான். என்னம்மா சொல்ற? சரிப்பா என்றாள். பையனை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு நீ உள்ளே போம்மா. அவள் போனதும் மேற்கொண்டு ஆக வேண்டியத பேசலாமா என்றார் பையனின் தந்தை. பேசறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எதிர்பார்க்கறத விட நல்லாவே செஞ்சு எம்பொண்ண உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். கல்யாணச் செலவும் என்னோடதுதான். அமர்க்களப்படுத்திடறேன். நீங்க பையனை போட்டிருக்கிற பெண்ட் சட்டையோட அனுப்பி வையுங்க. மத்ததை நான் பார்த்துக்கிறேன். முகிலன் சொன்னதோடு நிற்கவில்லை. செயலிலும் காட்டினான். காசை தண்ணீராய் வாரி இறைத்தான். அந்த கல்யாணத்தை பிரமாண்டப்படுத்தினான். கல்யாணத்துக்கு தன் பிள்ளைகளோடு வந்திருந்த முதல் மனைவி முனியம்மாள் அதை பார்த்து தனக்குள் இரத்த கண்ணீர் விட்டாள். தனக்கு பிறந்த பிள்ளைகளை கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு அனுப்புகிறார். ஒரு சின்ன வீட்டில் என்னையும் என் பிள்ளைகளையும் குடி வைத்திருக்கிறார். சின்ன வீட்டுக்கு பெரிய பங்களா, கார், சி என்று சகல வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார். வேற எவனுக்கோ பிறந்த அந்த 2 பெண் பிள்ளைகள் படிக்க கான்வென்ட், தனியார் காலேஜ் என்று அனுப்பி வைக்கிறார். இப்ப என்னடான்னா அவருக்கு பொறக்காத அந்த பெண்ணுக்கு ஊரை கூட்டி கல்யாணத்தை நடத்துறார். இவருக்கு பொறந்த பசங்கள கண்டுக்கவே மாட்டேங்கிறார். அப்படி என்னதான் சொக்கு பொடி போட்டாளோ அந்தச் சிறுக்கி. 11 அசந்தர்ப்பமான சூழ்நிலையில் கதவு தட்டி தொந்தரவு செய்வதைப் போல ஒரு தொல்லை வேறில்லை. இதென்ன வீடா சத்திரமா? கண்ட சனியன்களும் கதவை தட்டி தொந்தரவு செய்கிறதே. இந்த தடவை யார்? ஆத்திரத்துடன் திறந்தேன். மிடி டாப்ஸில் ஒரு சின்ன பெண். 15 வயசு. மார்புகளில் 38. என்னை எதிர்பார்க்கவில்லை. வீடு மாறி வந்து விட்டோமோ? முகத்தில் அதீத குழப்பம். என்ன வேணும் உனக்கு? அதட்டினேன். ஆண்டி, நீங்க யாரு? பிரதீப் அங்கிள் இல்லையா? ஏய், என்னை பார்த்தா ஆண்டி மாதிரி இருக்கா? சாவடிச்சிருவேன். வா கீர்த்தி. என் முதுகில் பிரதீப்பின் குரல். பாதகா, கை வச்சிட்டியா? என்னடா இதெல்லாம்? யாரு இந்த பொண்ணு? டோன் பி ரப்பிஷ். கற்பனை குதிரைய கண்டபடி அலையவிடாத. எதிர் ஃபிளாட் பொண்ணு. அப்பப்ப சந்தேகம் கேட்க வருவா. எதுலடா? இந்த வயசு பொண்ணுங்க ரொம்ப டேஞ்சருடா. யோசிக்கவே மாட்டாளுங்க, எல்லாத்துக்கும் சம்மதிச்சிருவாளுங்க. வாயை டெட்டால் போட்டு கழுவுடி. கம்ப்யூட்டர்ல சப்ஜெக்ட்ல சந்தேகம் கேட்க வருவா. அவ்வளோதான். பாரு ஆர்த்தி, எல்லாத்துக்கும் நான் வந்துட்டேன். இனிமே இங்க வராதே. ஐயோ ஆண்டி, எம் பேரு ஆர்த்தி இல்லே, கீர்த்தி. ஏதோ ஒரு அர்த்தி. பாரு, இனிமே உன் சந்தேகமெல்லாம் இவன்கிட்டே வேணாம். உன் வயசு பசங்ககிட்டே வச்சுக்க. இல்லாட்டி எங்களுக்குள்ள சந்தேகம் வந்து பெரிய சண்டையாயிடும். என்னடி இது? சின்ன பொண்ணுகிட்டே போய் இதெல்லாம் பேசிட்டிருக்கே. இவ சின்ன பொண்ணா? ஹை, நல்ல கதை. கீர்த்தி, நிரோத் பத்தி இவன்கிட்டே விலாவாரியா சொல்லுமா?
பிரதீப் இடைமறித்து, கீர்த்தி நீ போயிட்டு அப்புறமா வாம்மா. வராதே. கதவை அறைந்து சாத்தினேன். பிரதீப், முதல்லே இந்த ஃப்ளாட்டை வித்துட்டு வேற ஃப்ளாட் வாங்கோடா. அங்கே ஒரு ஆர்த்தி இருந்தா. மண்டு மண்டு. 2 பேருக்கும் தேவை பரஸ்பர நம்பிக்கை. இல்லாட்டி வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. நீ வேற வாரியார் மாதிரி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிராதடா. கிட்ட வா. முழுசா என்னை எடுத்துக்கோ. உனக்கு தெரிஞ்ச காம சூத்திரத்தை எனக்கு கத்துக்குடுடா. ஹஸ்கி வாய்ஸில் காதருகில் கிசுகிசுக்க அப்படியே சொக்கிப் போனான் பிரதீப். வெட்கம் விலகிக் கொண்டது. இருவருக்குள்ளும் இதுவரை இந்த மாய தடுப்புச் சுவர் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் போல உடைந்து நொறுங்கியது. விரகம் வெந்து சாம்பலானது. தீ தீர்ந்து போய் குளிர்ந்தது. அந்த சுகத்தில் அது தந்த திருப்தியில் நிம்மதியாய் தூக்கம் வந்தது. எவ்வளவு நேரம் தூங்கினோம் தெரியாது. மடமடவென்று கதவை இடிப்பதைப் போல யாரோ பலமாக தட்டினார்கள். தட்டலில் முரட்டுத்தனம். அவசரம் எல்லாம் தெரிந்தது. திடுக்கிட்டு எழுந்தோம். முடிச்சிரலான்னே என்றான் முகிலன். ஜெயதேவன் கொடுத்த பிரீஃப்கேஸை வாங்கிக் கொண்டே. நேரம் திருடர்கள் சங்கமிக்கும் நள்ளிரவு. இடம் நகரத்துக்கு வெளியே பினாமி பேரில் அமைச்சர் ஜெயதேவன் கட்டியிருந்த பங்களாவில். இதுல 10 லட்சம் இருக்கு. பத்தலைன்னா கேளு என்று ஜெயதேவன் விஸ்கியை ஒரு மடக்கு குடித்துவிட்டு முந்திரியை அள்ளி வாயில் போட்டு கொண்டார். போதும்னே. காதும் வச்ச மாதிரி காரியத்த கச்சிதமா முடிக்கணும். எந்த காரணத்த கொண்டும் என் பேரு இதுல வரவே கூடாது. வராதுன்னே. சரி நீ கவும்பு போன் ஏதும் வேணாம். பேப்பர்ல பார்த்து விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன். அமைச்சர் ஜெயதேவன் முகிலனுக்கு விடை கொடுத்தார். முகிலன் வெளியே வந்து காத்திருந்த தன் சுமோவில் ஏறிக்கொண்டான். என்ன தல மினிஸ்டரு இன்னா சொல்றாரு. முட்ட ரவிய போட்டு தள்ளச் சொல்றாரு. என்னது. சகாக்கள் திடுக்கிட்டனர். அவனும் உங்கள மாதிரி பெரிய ரவுடியாச்சே. மினிஸ்டருக்கு அவன் மேல இன்னா கோவம். தெரியலே. கேட்டா சொல்ல மாட்டாரு. நமக்கென்ன. கூலி வாங்கியாச்சு. முடிச்சு குடுக்கணும் அவ்வளதான். இதுல நமக்கும் ஒரு சாதகமான பாயிண்ட் இருக்கு. இன்னா சொல்ற தல. சிட்டில அவனும் என்ன போல பெரிய தாதாவா வளர்ந்துட்டு வர்றான். கொஞ்ச நாளைக்குள்ள என்னை விட பெரிசா வளர்ந்தாலும் ஆச்சரியப்படறதுக்கில்லே. அப்புறம் இந்த அரசியல்வாதிங்க போலீஸ்காரனுங்க அவன் பின்னாடி நாய் மாதிரி ஓடுவானுங்க. அது நமக்கு நல்லதில்லே. அவனை இந்த சமயத்துல போட்டு தள்ளிட்டோம்னா அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிரலாம். ஒரே கல்ல 2 மாங்கா. அவன போற்றது அவ்வள ஈஸியா இருக்காது தல. அவனோட ஆளுங்க கூட இருப்பானுங்க. அவனுங்க கிட்டையும் பொருளுங்க இருக்கும். ரொம்ப கஷ்டம் தல. கஷ்டப்படாம காசு கிடைக்குமா. யோசிட்டா. குள்ளன் ஒரே யோசனையாக்கிறான் தல. முட்ட ரவிய போட்டு தள்ள எதுனாச்சும் ஐடியா குடுப்பான். குள்ள குமார் வாய் திறந்தான். முட்ட ரவிய ராயபுரத்துல வெச்சு போட முடியாதுன்றியா. அதில்ல தல. அங்க நமக்கு தோஸ்து யாராவது இருக்கானா. காது குத்து ரமேஷ் கீரானேடா. அவன வச்சு காரியத்த முடிக்கலான்றியா. குமாரு. அவன் சரியான தொடநடுங்கிடா. அதில்ல தல. முட்ட ரவிய பத்தி அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. அவன்கிட்ட விவரங்கள் கேட்டுப்போம். அப்பால என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். யோசித்தாகிவிட்டது. திட்டம் தயார். படு துல்லியமான திட்டம். சிங்கத்தின் குகைக்குள்ளேயே சென்று அதனை வீழ்த்துவது. நரித்தனமாக மறைந்திருந்து முதுகில் குத்துவது போன்ற தரம் தாழ்ந்த செய்கைதான். இருந்தால் என்ன. வெற்றி முக்கியம். அதை எந்த வகையில் அடைந்தால் என்ன. முகிலன் குரூப்பில் புதுசாக வந்து சேர்ந்தவர்களை மட்டும் இந்த திட்டத்திற்கு உபயோகப்படுத்துவதென முடிவாயிற்று. பழைய முகங்களை முட்டை ரவிக்கு மிக நன்றாக தெரியும். அவன் உஷாராகிவிடுவான். பலத்த உயிர்ச்சேதம் ஏற்படும். அதுவும் தன் தரப்பில். அதோடு போனாலும் பரவாயில்லை. ஆள் தப்பித்து விடுவான். அமைச்சர் அப்செட்டாகிவிடுவார். முகிலன் கடுமையாக எச்சரித்தான். சொதப்பிடாதீங்கடா. காரியத்த முடிச்சிட்டுத்தான் என்ன வந்து பார்க்கணும். இல்லே அப்படியே ஆந்திரா பக்கமா ஓடிப்போயிருங்க. தோத்துட்டு இங்க வந்தா உங்கள போற்றுவேன். சப்ப மேட்டரு தல. முடிச்சிட்டு வந்து உன்ன பாக்கறோம். 6 பேரும் சுமோவில் ஏறிக்கொண்டனர். போலீஸ் ரெக்கார்டுகளில் முட்டை என்று அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கும் ராயபுரம் ரவி. முட்டைக்குள் ஆசிட் ஊத்தி அதை ஆயுதமாக பயன்படுத்துவதில் கைதேர்ந்த நிபுணன். ராயபுரம், தண்டையார்பேட்டை, காசிமேடு, வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர் வரைக்கும் தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திக் கொண்டிருப்பவன். 6 ஸ்டேஷன்களுக்கும் மாதா மாதம் மாமூல் ஒழுங்காக போய்விடுவதால் போலீசார் இவனுக்கு சலாம் போட்டு கொண்டிருந்தனர். ரவிக்கு ஒரு பழக்கம். அவன் பெரிய ரவுடிதான். ஆனாலும் பக்திமான். ஐயப்ப பக்தன். வருடா வருடம் கார்த்திகை மாதம் மாலையணிந்து தை மாதம் கோயிலுக்கு போவான். அந்த 40 நாட்களிலும் மது, மாது, மாமிசம் என்று எதையும் தொடமாட்டான். காலை 7 மணிக்கே தனது ரியல் எஸ்டேட் ஆபீஸில் வந்து உட்கார்ந்து கொள்வான். வேறெந்த வில்லங்கமான விவகாரமும் வைத்துக் கொள்ளமாட்டான். அன்றும் அப்படித்தான். கருப்பு வேஷ்டி சட்டை அணிந்து, கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்து, நெற்றியில் பட்டை பட்டையாக விபூதி அணிந்து கலக்கலாக வந்து காரில் இறங்கினான். காலை 7 மணி. ஆபீஸை அவனே தன் கைப்பட திறந்தான். பெரிய ஹால். அசத்தும் பர்னிச்சர் சோபாக்கள். மூலையில் எல். சி. டி. வி. அதனையடுத்து அவனது தனியறை.
அமர்க்களமான அந்த அறை இந்த நாட்களில் ஐயப்பன் அறையாக சாமி அறையாக மாறிவிடும். மாறிவிட்டிருந்தது. மிகப்பெரிய ஐயப்பன் படம் 18 படிக்கு மேலே அமர்க்களமாய் இருந்தது. அதன் முன்பு சரியாக 1 மணி நேரம் பூஜை செய்துவிட்டுத்தான் தனது இருக்கையில் அமருவான் ரவி. ஓடிடி. ரவி திரும்பி பார்த்தான். காதுகுத்து ரமேஷ். வாடா ரமேஷு, என்னடா காலங்கார்த்தால வந்திருக்க? ஏதாவது விசேஷமா? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லென்னே, சும்மா உங்கள பார்த்துட்டு போலாம்னு குரலை இழுத்தான். என்ன விஷயம்? அது வந்து வேற ஒண்ணுமில்லென்னே, நம்ம தோஸ்துங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காங்க. அவங்களும் உங்க கூட சேர்ந்து கோயிலுக்கு போவணும்னு பிரியப்படறானுங்க. அதான் இட்டாந்திருக்கேன். அவங்களுக்கு யாரு மாலை போட்டது? பசங்களுக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுன்னே. யாரையோ கோயில்ல பார்த்து மாலை போட்டிருக்கானுங்க. வருஷம் அவங்களுக்கு எதும் தெரியல. நீங்க தான் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கீங்களே, அவனுங்களையும் உங்க கூட சேர்த்துக்குங்க. சரிடா, அவனுங்களை கூப்பிடு. ரமேஷ் வெளியே சென்று 6 பேரோடு திரும்பினான். 6 பேரும் ரவி மாதிரியே காஸ்டியூம் அணிந்து நெற்றியில் பட்டை போட்டிருந்தனர். கும்பிடறோம் சாமி. வணக்கம். வாங்க, இதான் வருஷமா? ஆமா சாமி என்றனர் கோர்சாக. அப்ப சரி, தினமும் காலையிலேயும் மாலையிலேயும் இங்க வந்துருங்க. இங்கேயே பூஜைய முடிச்சுக்கலாம். சுத்த பத்தமா இருக்கணும். தண்ணி சிகரெட் எதையும் தொடக்கூடாது. சரிங்க சாமி. பூஜைய ஆரம்பிக்கலாமா? சரிங்க சாமி. ரவி பூஜைக்கு வாங்கி வந்திருந்த பொருள்களை பிரித்தான். தீபம் ஏற்றினான். கற்பூரம் காட்டினான். பயபக்தியாய் சாமி கும்பிட்டான். பரவசமாய் பாடினான். சாமியே ஐயப்பா ஐயப்பா, சாமியே கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்று சத்தமாக அவன் பாடத் தொடங்க 6 பேரும் தங்களுக்குள் அர்த்தம் பொதிந்த பார்வையை பார்த்து கொண்டனர். என்னாங்க சாமி சும்மா உட்கார்ந்திருக்கீங்க? என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. ஆவட்டும் சாமி. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு. பாடிக்கொண்டே தங்கள் முதுகில் இருந்த பட்டாக்கத்திகளை மெதுவாக எடுத்தனர். கண்களை மூடிக்கொண்டு பக்தி பரவசத்தில் பாடிக்கொண்டிருந்த ரவி தனக்கு ஏற்பட போகும் விபரீதத்தை அறியவில்லை. 12. சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தடவை என் பெற்றோர் எப்படி கண்டுபிடித்தார்கள்? பிரதி பற்றி கூடத் தெரியாதே. அம்மாவின் முகத்தில் விம்மல் பிளஸ் பொறுமல். அப்பாவிடம் ஆத்திரம். இதுக்காகத்தானா உன்னை பெத்தோம்? கடைசில இப்படி பண்ணிட்டியே. அழுகை குரலில் அம்மா கலங்கினாள். அப்பா ஆங்காரமாக துவங்கினார். ஏய், இவகிட்ட என்ன பேச்சு? வரப்போறாளா இல்லையான்னு கேளு. எங்கே? அம்மாவை ஆச்சரியமாக பார்த்தேன். கல்யாண மண்டபத்துக்கு. அங்க எல்லாரும் காத்துக்கிட்டிருப்பாங்க. பொண்ணு ஓடிப்போயிட்டான்னு தெரிஞ்சுமா? தெரிஞ்சுதான். இப்ப யாரும் வர்ஜின் பார்க்கிறதில்லே. கல்யாணத்துல எவ்வளவோ பிசினஸ் இருக்கு. உனக்கு அதெல்லாம் புரியாது. நீ கிளம்பு. சேகரின் காருக்கு முன்னாலும் பின்னாலும் தலா 2 ஆட்டோக்கள். ஆட்டோக்களில் தலா 4 தடியர்கள். ஊகித்துவிட்டீர்கள்தானே? எஸ், நீங்கள் நினைத்தது சரிதான். அவர்கள் முகிலனின் ஆட்களேதான். அந்த இடத்தில் போக்குவரத்து மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்க காருக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த ஆட்டோக்கள் திடீரென்று நிறுத்தப்பட்டது. எல்லாரும் சாமானோட இறங்குங்கடா. காருக்கு பின்னால் வந்த ஆட்டோவில் இருந்து கட்டளை பிறந்தது. குள்ளகுமார். 4 ஆட்டோக்களில் இருந்தும் ஆட்கள் பட்டாக்கத்திகளை எடுத்துக்கொண்டு காரை நோக்கி ஓடினார்கள். டேய், ஆட்டோவை எடுங்கடா சத்தமிட்டு கொண்டிருந்த சேகர் சுதாரிக்கும் முன்பாக முதல் வெட்டு அவன் கழுத்தில் விழுந்தது. வந்தனா அலறினாள். 13. எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. கை வலித்தது. முதுகில் வலித்தது. இந்த மாதிரி அசந்தர்ப்பங்களுக்கு புதியவன். என் வாழ்வில் இந்த மாதிரியெல்லாம் நேர்ந்ததே இல்லை. யாரிடமும் அடி வாங்கியதே இல்லை. அந்த அடி, அந்த மிரட்டல் உடல் இன்னமும் நடுங்கிக் கொண்டிருந்தது. ரொம்ப பயமாக இருந்தது. யாராவது மறுபடியும் தாக்குவார்களோ என்று அச்சமாக இருந்தது. ஏண்டா இப்படி இருக்கே? காஞ்சனா அடிக்கடி கேட்பாளே, அப்போதெல்லாம் அதன் அர்த்தம் புரியவில்லை. இப்போது புரிகிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் தேவதையை, என் மனைவியை கவர்ந்து கொண்டு போய்விட்டார்களே. அந்த அரக்கர்களிடமிருந்து அவளை எப்படி காப்பாற்றுவேன்? ராமன் போல ராவணன்களிடம் யுத்தம் புரிய என்னால் முடியுமா? காதலை விட உங்களிடம் சொல்வதற்கென்ன? உயிர் பெரிதாக அந்த கணம் தோன்றியது. நீ இல்லாவிட்டால் நான் செத்துவிடுவேன் என்று சொல்வதெல்லாம் உடான்ஸ்தானே. பெண்ணை மயக்க பயன்படுத்தும் வார்த்தைகள்தானே. காதலென்பது இனிமையான விஷயம்தான். உள்ளக்கிளர்ச்சியான உணர்வுதான். சங்கடங்கள் நேராத வரை. ஆனால் விபரீதமாக ஏதாவது நிகழ்ந்துவிட்டால். என் சிந்தனையில் தெளிவில்லை. இருட்டாக இருந்தது. குழப்பமாக இருந்தது. நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏதாவது செய்ய வேண்டும். கணவன் உயிரோடு இருக்கும் போதே மனைவிக்கு மறுமணமா? நானே தேற்றிக்கொண்டேன். இனியவளே, வருகிறேன். உனக்காக இழப்பதற்கு என்னிடம் உயிர் இருக்கிறதே. அதை இழந்தாவது உன்னை காப்பாற்றுவேன். ரவுடி என்பவன் அடிக்கடி தனது செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் கொண்டிருக்க கூடாது. ஆபத்துக்களை எந்நேரமும் எதிர்பார்த்து விழிப்போடு இருக்க வேண்டும்.
எதிரிகள் நண்பர்களாக பழகி அருகிலேயே சமயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சேகர் செய்த தவறும் அதுதான். வழக்கம்போலவே அவன் செயல்கள் இருந்தன. அந்த விஷயத்தில் அவன் சற்று அசட்டையாக இருந்துவிட்டான். அதுதான் அவன் உயிருக்கு உலை வைத்துவிட்டது. நம்ம ஏரியாதானே என்கிற அசட்டை. நம்ம பேட்டைக்கே வந்து நம்மை யார் போடப் போகிறார்கள் என்கிற அசட்டு துணிச்சல். டேய், ஆட்டோவை எடுங்கடா என்று அவன் அதட்டியதும் அந்த துணிச்சலில்தான். என்னாச்சு? முதல் வெட்டு அவன் கழுத்தில். வந்தனா அலறினாள். மிகச் சரியான வெட்டு. அவன் கழுத்து நரம்பை துண்டித்து தலை துவள. அலறக்கூட சந்தர்ப்பமில்லாமல் அப்படியே ஸ்டியரிங்கின் மேல் கவிழ்ந்தான் சேகர். குப்பு குப்புக்கென பீரிட்ட ரத்தம் காரை குளிப்பாட்ட சகாக்கள் அவனை இழுத்து நடுரோட்டில் போட்டு ஆளுக்கு ஆள் வெட்டிச் சாய்த்தனர். காட்சி தந்த அதிர்ச்சியில் உறைந்து போன வந்தனா இருக்கையிலேயே மயங்கிச் சரிந்தாள். கன நேரத்தில் நடந்து முடிந்துவிட்ட இந்தச் சம்பவத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்தே ஸ்தம்பித்தது. மக்கள் சிதறி அலறியடித்துக் கொண்டு ஓடினார்கள். கடைகளின் ஷட்டர்கள் வேகமாக இறக்கப்பட்டன. சகாக்கள் தங்கள் ஆட்டோக்களில் சாவகாசமாக ஏறி பதற்றமே இல்லாமல் சந்து பொந்துகளில் புகுந்து புறப்பட்டு காணாமல் போனார்கள். இடையில் ஒரு பெட்டிக்கடையில் நிறுத்தி முகிலனுக்கு டெலிபோன் பண்ணினார்கள். போட்டுட்டோம் தல. 14. கல்யாண மண்டபத்தின் வாசலில் பரபரப்பாக வந்து நின்றது போலீஸ் பேட்ரோல் கார். பின்னால் 2 ஜீப். எல்லாரும் கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியேறுங்க. மண்டபத்துல யாரோ பாம் வச்சிருக்காங்க. மைக்கில் ஒரு போலீஸ்காரர் சொல்ல திமுதிமுவென போலீசார் உள்ளே ஓட உள்ளே இருந்தவர்கள் பிடரி தெறிக்க வெளியே ஓடினார்கள். மனிதனுக்கு 6 பயங்கள் உண்டு என்பார்கள். அதில் பிரதானமே மரண பயம்தான். அத்தனை பேரையும் மரண பயம் உலுக்கி எடுக்க ஆளுக்கொரு திசையாய் சிதறி ஓடினார்கள். அப்பா, அம்மா, மாப்பிள்ளை உள்பட யாருக்கும் என்னை கவனிக்க நேரமில்லை. இதென்ன புது குழப்பம்? யார் பாம் வைத்தார்கள்? எதற்காக? அப்பாவின் பிஸ்னஸ் எதிரிகளா? யாரோ இருக்கட்டும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தப்பிவிட வேண்டியதுதான். நான் தீர்மானித்து எழுந்த வினாடியில் என் தோளை அழுத்தமாய் ஒரு கைப்பட்டியது. யார் இவன்? முகத்தை மறைப்பது போல தாடி வைத்திருக்கிறானே, அந்நியனாகத் தெரிந்தான். இருந்தும் அந்த கண்கள். காஞ்சனா, பின்னாடி காரை நிப்பாட்டி வச்சிருக்கேன். வா என்னோட. அந்த குரல் என் பிரதிபேதான். என் கண்களையே சந்தேகித்தேன். எனக்கே தெரியுமே, அவன் மகா கோழை, ரொம்ப நல்லவன், யார் வம்புக்கும் போகாதவன். அதீத சிந்தனையாளி, விளைவுகளை பற்றி கவலைப்படுபவன். அப்பேற்பட்டவன் எப்படி இவ்விதம்? யோசிக்க நேரமில்லை. வா. காரில் ஏறினோம். சடுதியில் கிளப்பினான். எங்கே போறோம்? தெரியலை. எங்காவது உங்கப்பா கண்படாத இடத்துக்கு. ஆமாம், இதென்ன வேஷம்? எல்லாம் உனக்காகத்தான். லோக்கல் போலீஸை நம்பி பிரயோசனமில்லே. உங்கப்பா எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டார். உன்னை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலை. அடிச்சேன் 100க்கு போனை. இந்த மாதிரி டைம் பாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். அது இத்தனை மணிக்கு வெடிக்கும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். எல்லாம் நான் எதிர்பார்த்த மாதிரியேதான் நடந்தது. நான் அவனை கிரக்கமாக பார்த்தேன். உனக்கு என் மேல அத்தனை லவ்வாடா? இல்லையா பின்னே. தவிர என் மனைவியை காப்பாத்த வேண்டிய கடமையும் எனக்கிருக்கே. 15. ஓசூரில் பிரதீப்பின் நண்பனின் வீட்டில்தான் 2 மாசம் தங்கினோம். அந்த 2 மாசமும் அதை எப்படி விவரிப்பது? வெட்கம் என்றில்லை, ஒருவித என்ன சொல்வது, தயக்கம். அந்த அனுபவத்தை சரியாகச் சொல்வதற்கு எந்த பாஷையிலும் வார்த்தைகளே இல்லை. வெட்கம் துறந்து, ஆடை துறந்து, உறக்கம் துறந்து, மீண்டும் மீண்டும் அலுப்பில்லாமல் சலிப்பில்லாமல் அந்த சுகானுபவத்தில் மூழ்கி திளைத்த அந்த கணங்கள் கோல்டன் மினிட்ஸ். அவனுக்கு ஆபீஸ் மறந்து போய்விட்டது. எனக்கு காலேஜ். தினமும் என்னை வாசனை பார்த்து கொண்டு என்னை சுற்றி சுற்றி வந்தான். ஏற்காட்டில் பெடல் மிதித்துக்கொண்டே காதருகில் கேட்டேன், உனக்கு என் மேல கடைசி வரைக்கும் இந்த லவ் இருக்குமாடா? என்ன திடீர்னு? இப்பல்லாம் நிறைய பேரு கல்யாணத்துக்கப்புறமாதான் காதலிக்கிறாங்க. நல்ல விஷயம்தானே. லவ்ல ரிஸ்க் அதிகம். தர்ம அடி உறுதலை. காதலிச்சும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம போதல்னு ஏகப்பட்ட கண்டம். கல்யாணம் பண்ணிக்கிட்டப்புறம் காதலிக்கிறது சேஃப்டி தானே. நான் அவனை முறைத்தேன். போடா மக்கு. நான் அத சொல்லலை. இன்னொருத்தன் மனைவியும் இன்னொருத்தி கணவனும் காதலிக்கிறத சொல்றேன். யூ மீன் கள்ளக்காதல்? அதேதான். வெரி இன்ஸ்ட்ரஸ்டிங். அதுல கூட ஒரு கிக் இருக்கு இல்லே. செருப்பு பிஞ்சிரும். என்னை விட்டுட்டு இன்னொருத்திய பார்ப்பியாடா? சே. நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்டி. அதானே பார்த்தேன். கள்ளக்காதலுக்கு என்ன காரணம்? பல வருஷமா ஒரே உடம்பை பார்த்த அலுப்பா கூட இருக்கலாம். போதுமான அன்பு காட்டாததால கூட இருக்கலாம். செக்ஸ்ல திருப்தியின்மை, சந்தேகம், பொறுப்பின்மை, சகிப்பின்மை, நிராசைன்னு எவ்வளவோ காரணங்கள். விட்டா இந்த சப்ஜெக்ட்ல மாஸ்டர் டிகிரி வாங்குவே போலிருக்கே. படகு விட்டு, ஏற்காடு விட்டு வீட்டுக்கு திரும்பினோம். அந்த நண்பன் வாசலிலேயே காத்துக்கெண்டிருந்தான். பிரதீப், உன் ஆபீஸ்லேருந்து 2-3 தடவை போன் பண்ணாங்க. சஞ்சய்னு ஒருத்தர் பேசினார். பிரதீப் கலவரம் பார்த்து நான் பதறினேன். என்னடா, ஏதாவது கெட்ட சேதியா?
உங்கப்பா என் ஆபீஸ் வரைக்கும் வந்தாச்சு. எதுக்கு? வேலைக்கு உலை வைக்க. நான் உன்னை கடத்திட்டு போயிட்டேனாம். போலீஸ் என்னை சல்லடை போட்டு தேடுதாம். தவிர உங்கப்பா பர்சனலா வேற தேடிக்கிட்டு இருக்காராம். என்னடா சொல்றே? என்னை தீர்த்து கற்றதுதான் அவரோட நோக்கமாம். அதுக்காக கூலிப்படைய அமர்த்தியிருக்கிறாராம். ஆபீஸ் வாசல்லே அவங்க எனக்காக பழியா காத்துக்கிட்டு இருக்காங்களாம். என்னை ஜாக்கிரதையா இருக்கச் சொல்றான் என் ஆபீஸ் நண்பன். தூக்கி வாரி போட்டது. அப்பாவா? எதற்கு இவ்ளோ கோபம்? பெண் தனக்கு பிடித்தவனைத்தானே கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கிறாள். அதிலென்ன தவறு? அதற்கேன் இவனுக்கு தண்டனை தரத் துடிக்கிறார்? அப்பாவை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது. எனக்கு சின்ன வயசிலிருந்தே அம்மாதான் எல்லாம். அப்பாவின் முகம் பார்த்தே பல நாட்கள், சமயங்களில் பல மாதங்கள். அவர் வீட்டுக்கு வரும்போது பெரும்பாலும் நான் தூங்கிப் போயிருப்பேன். எழுந்திருக்கும் முன்பே அவர் போயிருப்பார். இப்படியான வாழ்க்கையில் அவரைப் பற்றி எதுவுமே எனக்கு தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. அவர் நல்லவரா கெட்டவரா என்பது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வளர்ந்துவிட்டேன். வளர்க்கப்பட்டேன். நான் கேட்டதையெல்லாம் வாங்கிக் கொடுத்தார். விரும்பியதையெல்லாம் உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்டன. பிரதீப் தவிர. இப்போது அப்பாவின் நிஜ முகம் தெரிந்தபோது கலங்கிப் போனேன். இப்ப என்னடா செய்றது? ஓட வேண்டியதுதான். எங்கடா? எங்கேயாவது. உன் அப்பாவோட கைகள் நீளாத இடத்துக்கு. அப்போ உன் ஆபீஸ், என் படிப்பு, எல்லாத்துக்கும் குட்பை சொல்லிட வேண்டியதுதான். இன்னொரு இடம், இன்னொரு வேலை, இன்னொரு கூடு, அதுல நாம சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கலாம். காஞ்சனா. மனக்காயங்கள் ஆறின பிறகு ஊருக்கு திரும்பலாம். பேரன் பேத்தியை பார்த்ததும் எல்லாம் மறந்திடும். அந்த நேரத்தில் அவன் எடுத்த முடிவு சரியானதுதானா என்று தெரியவில்லை. படிப்பு முக்கியம்தான். அதைவிட அவன் உயிர் ரொம்ப முக்கியம். அவனுடன் இணைந்த வாழ்க்கை மிக முக்கியம். பிற்பகல் 3 மணி. ஸ்வேதா வீடு. முகிலன் அப்போதுதான் வீட்டுக்கு வந்திருந்தான். வந்ததும் அவளை அணைத்தான். ஸ்வேதா அவனை உதறினாள். வந்ததும் வராததுமா என்ன பழக்கம் இது? முதல்லே கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். முகிலன் அவள் முகத்தை ஆசையோடு ஏறிட்டான். சாப்பிடத்தாண்டி வந்திருக்கேன். ரொம்ப பசியோடு வந்திருக்கேன். முதல்ல ஒன்னை பரிமாறு, அப்புறமா சாப்பாட்ட பரிமாறு. மாட்டேன். பசங்க ஸ்கூல்ல இருந்து வர்றா நேரம். ஸ்வேதா அடம் பிடித்தாள். வந்தா என்டி? அம்மாவும் அப்பாவும் தம்பி பாப்பாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆமா, அவங்க 2 பேரும் என்ன கிளாஸ் போறாங்க ஏன் கேட்கறீங்க? அடிக்கடி மறந்து தொலைச்சிடறேன். யாராவது கேட்டா முழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். ஸ்வேதா முகம் சுளித்தாள். உங்களுக்கு புள்ள பொண்டாட்டின்னு வீட்டு ஞாபகம் இருந்தாத்தானே? எப்ப பாரு வெட்டு குத்து கொலை கலாட்டா பஞ்சாயத்து. அத விட்டா கட்டுமரத்துல கடல் நடுவுல போய் உட்கார்ந்துக்கிட்டு தண்ணி அடிப்பீங்க. வேறென்ன தெரியும் உங்களுக்கு? வேறெதுவும் தெரியாதுதாண்டி. நான் என்ன ஒன்ன மாதிரி இன்ஜினியருக்கா படிச்சிருக்கேன்? வெறும் 3ஆம் கிளாஸ். அதோட படிப்ப மூட்டை கட்டிட்டு ரோட்டோரத்துல கரும்பு ஜூஸ் விக்கிறவன் கிட்ட எடுபுடியா இருந்தேன் சொல்லுடி. பசங்க என்ன கிளாஸ் போறாங்க? பெரியவ பிரியா 6ஆவது படிச்சிட்டு இருக்கா. சின்னவ தீபிகா 4ஆவது. 2 பேரும் நல்லா படிக்கிறாங்களா? அவங்க என்ன உங்க மாதிரியா? அவங்கப்பா மாதிரி. முகிலனின் கண்கள் சிவந்தன. கைகள் விலகின. அவளை கீழே தள்ளிவிட்டான். ஏய் முட்டாள், பழச பத்தியெல்லாம் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவ சொல்லி இருக்கேன். இதுதான் கடைசி. இன்னொரு தடவ பேசினே வாய் வெத்தல போட்டுக்கும். ஒரு சகா உள்ளே பதற்றமாக ஓடி வந்து மூச்சு வாங்கினான். தல, இங்க ஏன் வந்தே? வீட்ட சுத்தி என்னடா நடந்துச்சு? போலீஸ் நிக்குது தல. 16. அவனுடன் நானும் ஓடத் தயாரானேன். ராமன் இருக்குமிடம்தானே சீதைக்கு அயோத்தி. தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கம். நானும் அவ்விதமே. அங்கிருந்து பெங்களூர் புறப்பட்டோம். சாஃப்ட்வேர் நகரம். சுலபத்தில் வேலை கிடைக்கும். ராத்திரி நேரம். ஹைவேஸ் சாலை வெரிச். மிதமான வேகம். பிரமாதமாக கார் ஓட்டுவான். இப்போதும் அருகில் நான். அவனை காதலுடன் ஏறிட்டேன். என்னால உனக்குத்தான் ரொம்ப கஷ்டம் இல்லேடா? என்ன கஷ்டம்? கார் ஓட்டுறதுல. அதில்லேடா, நீ படிச்ச படிப்புக்கும் வாங்கற சம்பளத்துக்கும் சுலபமா பொண்ணுங்க கிடைப்பாங்க. எல்லார் மாதிரியும் நீயும் பெத்தவங்க ஆசீர்வாதத்தோட அமர்க்களமா கல்யாணம் பண்ணிட்டிருக்கலாம். இப்ப என்னாச்சு? எவ்ளோ பிரச்சினை, அடிதடி, ஊரை விட்டு ஓட்டம். காதல்னா சும்மாவா? இதெல்லாம் சந்திச்சுதானே ஆகணும். அதெல்லாம் மத்த ஆம்பிளைங்களுக்கு சரி. என் ஹீரோ பயங்கர கோழையாச்சே எப்படிடா? அவன் கண்களில் நீர்த்திவலைகள். எல்லாம் உனக்காகத் தாண்டி, உனக்காக எத வேணும்னாலும் செய்வேன். OLDIT. பிரதீப் காலரை தூக்கி விட்டு கொண்டான். சொன்னான், நீதான் பார்த்தியே இன்னொருத்தன் தாலி கட்ட போற நேரத்துல ஐயா எப்படி உன்னை காப்பாத்தினார்னு. நிஜமாவே என்னால நம்ப முடியலேடா. எப்படி இந்த மாதிரி பண்ணணும்னு தோணிச்சு. ஆச்சரியப்பட்டேன். எனக்கும் அதே ஆச்சரியம்தான். உன்னை இழந்துவிடப் போறேனேங்கற பயம், நீ இல்லாம என்னால வாழ முடியுமாங்கற அச்சம், ஏதாவது செய்டான்னு மனசுக்குள்ளே ஒரு உத்வேகம் பொங்கிச்சு வந்தது. வரட்டும்னு கிளம்பிட்டேன். சோ கியூட், சோ ஸ்வீட். பெங்களூர் எங்களுக்கு அச்சுறுத்தலாக இல்லை.
அவன் கையில் புழங்கிய ஏராள கரன்சி. சுலபத்தில் வாடகைக்கு வீடு. அதே வேகத்தில் கட்டில், மெத்தை, ஸ்டவ், பண்டம், பாத்திரங்கள், அரிசி, புளி, உப்பு என்று சகலமும் வாங்கினோம். முக்கியமாக சமையல் செய்வது எப்படி என்கிற புத்தகம். முகிலன் கைதானான். மாஜிஸ்திரேட் முன்பு நிறுத்தப்பட்டான். குற்ற விவரம் சொல்லப்பட்டது. 15 நாள் ரிமாண்ட் என்றார் மாஜிஸ்திரேட். அவருக்கே தெரியும் 2 நாளில் ஜாமீனில் வெளியே வந்து விடுவான். மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கும் அவன் ராஜ்யம்தான். அங்கும் அவன் தலதான். சாதாரணவர்களுக்குத்தான் அது சிறையே. அவனைப் போன்றவர்களுக்கு நிஜமாகவே மாமியார் வீடு. கேட்டது எல்லாம் கிடைக்கும். 2 நாளில் வெளியே வந்தான். கடற்கரை, நடுக்கடல், கட்டுமரம். முகிலனின் கண்களில் இரத்த சிவப்பு. குமாரு எனக்கெதிரா சாட்சி சொல்ல துணிஞ்சவன் யாரா? இறைந்தான். கவுதம் சேட்டுக்கு சொந்தக்கார பையன். எங்க இருக்கான்? கவுதம் சேட் இருக்கிற தங்க சாலையிலதான் அவனுக்கும் கடை இருக்குது. ஏதோ பேப்ரிகேஷன் கடையாம். நாளைக்கு அவன் கடையை திறக்கக்கூடாது. திறக்க வர்றவன் உசிரோட திரும்ப கூடாது. எனக்கெதிரா சாட்சி சொல்ல யார் கிளம்பினாலும் அவனுங்களுக்கு இந்த கதிதான்னு காட்டணும். காட்டிடலாம் தல. மறுநாள் காலை 9 மணி. சவுகார்பேட்டையின் நெரிசல் மிகுந்த தங்கசாலை. மிக நீண்ட தெரு. மார்வாடிகளின் கடைகள் தெரு முழுக்க. சரக்குகள் வந்து இறங்குவதும் ஏற்றப்படுவதுமாக எப்போதும் பிஸியாக இருக்கும் தெரு அது. ஸ்கூட்டரில் வந்து கொண்டிருந்தான் சுரேஷ். ரொம்ப பழைய ஸ்கூட்டர் அது. போக்குவரத்தில் தத்தளித்தது, தடுமாறியது. அவன் கடைக்கு முன்பாக அவர்கள் தெருவில் காத்து கொண்டிருந்தார்கள். தூரத்தில் அவன் ஸ்கூட்டரில் வருவதை பார்த்ததும் உருவிய பட்டாகத்திகளோடு திமுதிமுவென ஓடினார்கள். முதல் ஆளாக முகிலன். போக்குவரத்து ஸ்தம்பித்தது. பாதசாரிகள் சிதறி ஓடினார்கள். சுரேஷும் அவர்களை கவனித்துவிட்டான். அவனுக்கு புரிந்துவிட்டது. அச்சத்தில் அடி வயிற்றில் ஜில்லீர். ஸ்கூட்டரை போட்டுவிட்டு திரும்பி ஓட ஆரம்பித்தான். தெருவை அடைத்துக் கொண்டு வாகனங்கள் குழப்பமாக நின்று கொண்டிருந்தன. அவனால் வேகமாக ஓட முடியவில்லை. முகிலன் கோஷ்டி அவனை நெருங்கிவிட்டது. முகிலன் ஆவேசமாக தன் கத்தியை ஓங்கினான். முதல் வெட்டு ஓடிக்கொண்டிருந்த சுரேஷின் இடுப்பில். ரொம்ப பலமான வெட்டு. இடுப்பின் மையம் வரை ரத்தம் பீரிட வானம் வரை அலறினான் சுரேஷ். காப்பாத்து. காப்பா இத்துங்க. யாரும் அவனுக்கு உதவ முன்வரவில்லை. எல்லாரும் தத்தமது வாகனங்களை போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார்கள். சில கடைகளின் ஷட்டர்களை இழுத்து பூட்டிக்கொண்டு ஓடினார்கள். எனக்கெதிரா எவனாவது சாட்சி சொல்ல புறப்பட்டா அவனுங்களுக்கும் இதே கதிதான். முகிலன் கரகரப்பாய் இறைந்து கொண்டே மறுபடியும் வெட்டினான். அவன் சகாக்களும் தன் பங்குக்கு வெட்டினர். ரத்தம் சொட்டிய கத்தியோடு முகிலன் வேகமாக நடந்தான். கவுதம் சேட் கடை பூட்டப்பட்டிருந்தது. பூட்டிட்டு எங்கடா போயிருப்ப? வீட்டுக்குள்ளார பொண்டாட்டி முந்தானையில ஒளிஞ்சிட்டிருப்ப. தோ வர்றேண்டா. வேகமாக படிகள் ஏறினான். கடை, வீடு எல்லாமே ஒரே கட்டடத்தில்தான். கவுதம் சேட்டிற்கு 3 மாடி கட்டடம் அது. கடை கீழ்த்தளத்தில் முதல் 2 தளங்களை கோடவுனாக பயன்படுத்திக் கொண்டிருந்த கவுதம் சேட் 3ஆம் தளத்தில் தன் குடும்பத்தோடு வசித்து வந்தார். முகிலன் கும்பல் வேக வேகமாக படிகள் ஏறியது. அறைக்கதவு எதிர்பார்த்தது போல் உள்பக்கமாய் தாழிடப்பட்டிருக்க பலமாக தட்டினான் முகிலன். கதவு திறக்கிற மாதிரி தெரியவில்லை. கதவ ஒடைங்கடா. சகாக்களுக்கு ஆணையிட்டான். சேட்டு ஒழுங்கு மரியாதையா கதவ திற. நானே ஒடைச்சிட்டு உள்ளே வந்தேன் மவனே. உன் குடும்பத்துல ஒருத்தர் கூட உசிரோட மிஞ்சமாட்டீங்க. 4 நாளைக்கு முன்னாடிதான் உன் பையனை தூக்கினேன். இப்ப சாட்சி சொல்லப் புறப்பட்ட உன் சொந்தக்காரன் நடு ரோட்ல அனாதை பயலா செத்து கிடக்கான். உன் வீட்ல அடுத்தடுத்து கொலைகள் நடக்காம இருக்கணும்னா கதவ திற. கதவு திறக்கப்பட்டது. கவுதம் சேட் பரிதாபமாக நிராயுதபாணியாக நின்றார். தன் 2 கரங்களை கூப்பிக்கொண்டே, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க கேட்டபடி 30 லட்சத்த தந்திடறேன். குரல் தகிட ததுமி. இத முன்னாடியே செஞ்சிருந்தா 2 உசிறு போயிருக்காதுல்ல. அது நான் உங்கிட்ட முன்னாடி கேட்ட தொகை. அதுக்கு பிறகு என்னவெல்லாம் நடந்து போச்சு. இப்ப ரேட் டபுளாயிடுச்சு. 60. கவுதம் சேட் கெஞ்சினார். இப்ப எங்கிட்ட அத்தனை இல்லே. குடுக்கறத வாங்கிக்குங்க. 2 நாள்ல ஏற்பாடு பண்றேன். என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத கவுதம் சேட். நினைச்சே பொண்ணு கண்ணியா சாகமாட்டா. அதெல்லாம் எதுவும் வேணாம். சொன்னபடி பணத்தை 2 நாள்ல தர்றேன். போலீஸுக்கு போவே. LDIT போனே உன் மொத்த குடும்பத்தையும் மொத்தமா போற்றுவேன். ஜாக்கிரதை. பழசெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லே. கரகரத்தான். கவுதம் சேட்டின் விழிகள் அச்சத்தில் விரிந்தன. 17. மகத்தான 3 வருடங்கள் 3 நிமிடங்களாய் ஓடிப்போனது. வாழ்க்கை அத்தனை தித்திப்பாய் இருந்தது. என்மேல் கடலளவு காதல் வைத்திருந்த கணவன், தேவையான பணம், அளப்பரிய வசதிகள், சௌகரிய வாழ்க்கை, ஏறக்குறைய சொர்க்கம் சார். இதில் 2 குழந்தைகளுக்கு தாயானேன். முதல் குழந்தை முதல் வருட இறுதியில். 2ஆம் குழந்தை 3ஆம் வருட இறுதியில். நம்புங்கள், 2மே பெண் குழந்தைகள் என்பதில் எங்களுக்கு துளிக்கூட வருத்தமில்லை. 1வது ஆண் குழந்தையாய் இருந்திருக்கலாமே என்கிற ஆதங்கமில்லை. பிரியா, தீபிகா என பெயரிட்டு செல்லமாக வளர்த்தோம்.
ரெண்டு பேருமே அவங்கப்பாவை போல, தோற்றத்தில் மானரிசத்தில். அம்மாவின் ஞாபகம்தான் அடிக்கடி என்னை வதைத்துக் கொண்டிருந்தது. அப்பா தப்பானவராக இருக்கலாம். பாவம் அம்மா என்ன செய்வாள். புள்ளை பூச்சி. அப்பாவை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத கோழை. அவரை அண்டி வாழ்பவள். அவளுக்கு நான் தான் உலகம். என் மேல் அளவிலா பாசம் வைத்தவள். என் செய்கை, என் பிரிவு அவளுக்குச் சொல்லவொண்ணா வேதனையை தந்திருக்கும். இராத்திரிகளில் தனிமையில் அழுது கரைத்து கொண்டிருப்பாள். திடுதிப்பென்றுதான் ஆரம்பித்தேன். பிரதீப், ஜி காட் கட் எல். பேசாம சென்னைக்கே போயிடலாமா? ஓ டி காட் அவுட் இட். எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குடா. 2 நாள் லீவுல போலாம். போய் பார்த்துட்டு திரும்பிடலாம். இல்லடா, பெங்களூர் வேணாம். தனிமை ரொம்ப உறுத்தலா இருக்குடா. நீ ஆபீஸ் போயிட்டு ராத்திரி வர்றே, குழந்தைங்க பகல் பூரா தூங்குதுங்க. ராத்திரி அழுவுதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அம்மா பக்கத்துல இருந்தா ஒத்தாசையா இருப்பாங்க. பிரதீப் என்னை உற்று பார்த்தான். ஓ கே, நீ தீர்மானம் பண்ணிட்டு பேசற. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்லை. உன்னாலே வேறெந்த முடிவுக்கும் ஒப்புக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ்டா. சி, நமக்குள்ள எதுக்குடி? உங்கப்பாவுக்கு கோபம் குறைஞ்சிருக்குமா? பேத்திகளை பார்த்தா கோபமெல்லாம் போயே போயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கறப்ப எதுவும் நடக்காது. அப்படியே நடந்திட்டா நானும் குழந்தைகளும் உசிரோட இருக்க மாட்டோம். கண்கலங்கினேன். பதறினான். பைத்தியம் மாதிரி பேசாதே. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடிரு. நம்பிக்கையோடுதான் புறப்பட்டோம். நல்லதே நடக்கும் என்றுதான் எதிர்பார்த்தோம். ஆனால் நண்பகல் 12 மணி. முகங்களில் ரவுடிகளையும் பருத்த உடம்புகளோடும் ஒரு கும்பல் தன் கடைக்கு வருவதை பார்த்ததும் திகைத்து போனார் கவுதம் சேட். புதுசாய் இருக்கிறார்களே, யார் இவர்கள்? எதற்கு வருகிறார்கள்? வணக்கம் சேட்டு. தல ஒன்ன கண்டுக்கின்னு வரச்சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கு. கவுதம் சேட் முகத்தில் குழப்பம். தலையா? என்ன சொல்றீங்க? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இரு சேட்டு, எதுக்கு இம்மாம் கேள்வி? தலன்னா முகிலன். பெரிய தாதா ரவுடி உங்கையில 30 லட்ச ரூவா துட்டு வாங்கின்னு வரச்சொல்லி எங்கள அனுப்பிச்சிருக்கு. நான் எதுக்கு அவருக்கு 30 லட்சம் தரணும்? நான் அவர்கிட்ட கடன் எதுவும் வாங்கலையே. என்ன சேட்டு புரியாத ஆளாக்கிற. குடுத்த கடனை கேட்டா வந்திருக்கோம். இல்ல சேட்டு, உங்கிட்ட நிறைய துட்டு இருக்கு, கருப்பு வெள்ளைன்னு நிறைய வச்சிருக்கே, எல்லாத்தையும் நீயே வச்சுக்கின்னு இன்னா பண்ண போறே? தலகிட்ட குடுத்தா எங்களுக்கெல்லாம் பிரயோசனமா இருக்கும். அதான் தல உங்கையில எங்கள அனுப்பிச்சிருக்கு. இன்னா சொல்ற. ஒரு சகா தன் முதுகிலிருந்த நீண்ட பட்டாக்கத்தியை எடுத்து சேட்டுக்கு முன்னால் வைத்தான். அடிவயிற்றில் சிலீர் என்றது கவுதம் சேட்டிற்கு. பதறினார். கல்லாவை வேகமாக திறந்து ஓர் 1000 ரூபாய் தாளை எடுத்து கத்திக்கு பக்கத்தில் வைத்து, எடுத்துக்கிட்டு போயிருங்க என்று எழுந்து நின்று கை கூப்பினார். தோ பாரா. பர்ரென்று சிரித்தார்கள். சேட்டு, உங்கிட்ட 1000 ரூவா துட்டு வாங்கறதுக்கா இம்மாம் தொலைவு வந்திருக்கம்? புரிஞ்சுக்க சேட்டு. தலைய பத்தி உனக்கு சரியா தெரியாது சேட்டு. உசிர் போயிடும் சேட்டு. அப்பால அம்மான்னு கூவினாலும் வராது, ஐயான்னு கூவினாலும் வராது, மறுவாதையா துட்ட குடுத்துரு சேட்டு. அவ்ளோ துட்ட வச்சுக்கின்னு நீ இன்னா செய்யப் போற? அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உசிர் வேணாமா? கவுதம் சேட்டின் உடல் விரைத்தது. என்னால இவ்வளவுதான் தர முடியும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். முதல்லே இடத்தை காலி பண்ணுங்க. கஸ்டமர் வர்றா நேரம். அந்த சகா கத்தியை எடுத்து தன் முதுகில் செருகிக் கொண்டே சேட்டை கடுமையாக பார்த்தான். மற்றவர்களும் கடுமையாக பார்த்துக்கொண்டே அங்கிருந்து விலகினார்கள். ராத்திரி 10 மணிக்கு கவுதம் சேட்டிற்கு ஒரு தொலைபேசி வந்தது. தொலைபேசியில் முகிலனின் கடுமையான, கரகரப்பான குரல். என்ன சேட்டு, நம்ம பசங்க கையில துட்டு குடுக்க முடியாதுன்னு சொன்னியாமே. இப்ப என்னாச்சுன்னு பார்த்தியா? உன் பையன் இப்ப எங்கைல? டேய், உன் பேரென்னடா? பேரைக் கேட்டா மாணிக்சந்த்னு பாக்கு பேரச் சொல்றான் சேட்டு. அவனை போட்றட்டா? பகீர் என்றிருந்தது கவுதம் சேட்டிற்கு. அப்போதுதான் தன் மகன் மாணிக்சந்த் வீடு திரும்பாததை கவனித்தார். வழக்கமாக 8 மணிக்கே வீட்டுக்கு வந்துவிடுவான். கவுதம் சேட் பதறினார். இதோ பாருங்க முகிலன், எங்கிட்டே அவ்வளவு பணம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரிய பணக்காரன் இல்லே. யாரோ உங்ககிட்டே என்னை பத்தி தப்பான தகவல் குடுத்திருக்காங்க. என் மகனை விட்டுருங்க ப்ளீஸ். முகிலன் கடகடவென்று பெரிதாக சிரித்தான். பார்த்தியா, எங்காதுலையே பூ வைக்க பார்க்கிறியே. நான் எல்லாத்தையும் தரோவா விசாரிச்சிட்டேன் சேட்டு. 30 லட்சம் உனக்கு ஒரு தொகையே இல்லே. பணமா? உன் மகனோட உசிரா? பணத்தைவிட என் பையனோட உயிர்தான் ரொம்ப முக்கியம் முகிலன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என்கிட்டே அவ்வளவு பணம் இல்லையே. நான் என்ன செய்வேன்? பரிதாபமாக கேட்டார் கவுதம் சேட். ரவுத்திரமானான் முகிலன். டேய், இறைந்தான். நானும் பார்க்கிறேன். என்னடா திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டிருக்கே. நாளை காலைக்குள்ள துட்டு எங்கைக்கு வந்தாகணும் இல்லே. உன் மகனோட பாடி வரும். தொடர்பு அருந்தது. கவுதம் சேட் அரண்டு போய் தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்துவிட்டார். அந்த முகிலன் பயங்கரமானவன் என்று கேள்விப்பட்டிருக்கிறார்.
ஆள் கடத்தல், கொலை, கட்ட பஞ்சாயத்து போன்றவற்றில் பலே கில்லாடி என்று சொல்கிறார்கள். ஆனால் அவனுடன் இதுவரைக்கும் நேரடி அனுபவம் இல்லை. என்ன செய்வான் மகனை? கொலை செய்வானா? அதனால் அவனுக்கு எந்த லாபமும் இல்லையே. நாளைக்கு திரும்பவும் போன் பண்ணுவான், மிரட்டுவான். நான் கிளிப்பிள்ளை போல சொன்னதையே திரும்பச் சொல்ல வேண்டியதுதான். இப்படியே 4-5 நாள் பார்த்துவிட்டு பணம் கிடைக்காது என்று தெரிந்தவுடன் மாணிக்கத்தை விட்டுவிடுவான் என்றுதான் நினைத்தார் கவுதம் சேட். ஆனால் நடந்ததே வேறு. அதன் பிறகு முகிலனிடமிருந்து டெலிபோன் எதுவும் வரவில்லை. அந்த இரவை தூக்கமின்றியே கழித்தது சேட்டின் குடும்பம். காலை வழக்கம் போலவே கடையை திறந்தார். டெலிபோனையே கவலையாக பார்த்தார். இந்த சனியன் இன்னைக்கு என்ன மாதிரி கவலையை கொண்டு வரப்போகிறதோ? கடவுளே, மாணிக்சந்த் உயிரோட திரும்ப வேண்டும். டெலிபோன் மணி அடிக்கும் போதெல்லாம் பதற்றமாக எடுத்தார். முகிலன் தான் போன் பண்ணுகிறானோ? என்ன சொல்வானோ? இல்லை, அதெல்லாம் வேறு போன் கால்கள். பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டவை. திக்திக்கென்று நெஞ்சு கூட்டில் அடித்துக் கொண்டது. கல்கத்தாவிலிருந்து சரக்கு வந்திருந்தது. அதை சரி பார்த்து குடோனில் வைக்க வேண்டும். வழக்கமாக இந்த வேலைகளை மாணிக்சந்துதான் கவனித்துக் கொள்வான். டெலிபோனில் சுரேஷை முயன்றார். சொல்லுங்க அங்கிள். சுரேஷ், கல்கத்தாவிலிருந்து சரக்கு வந்திருக்கு. அதை சரிபார்த்து குடோனில் வைக்கணும். வர்றியா? வர்றேன் அங்கிள், 10 நிமிஷத்துல. சொன்னபடியே வந்தான் சுரேஷ். தெருவில் நின்றிருந்த லாரியிலிருந்து சரக்குகள் இறக்கப்பட்டன. அதை சரிபார்த்து குடோனுக்கு அனுப்பிக் கொண்டிருந்தான் சுரேஷ். கவுதம் சேட் போனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். என்ன, இந்த சனியன் வாயே திறக்க மாட்டேன் என்கிறது. ஏதாவது சொல்லேன். நல்லதோ கெட்டதோ ஏதாவது ஒரு முடிவு தெரிந்துவிட்டால். பயந்து கொண்டிருக்கும் மனசு அமைதியாகி விடும்போல் தோன்றியது. தெருவில் திடுதிப்பென்று அந்த விபரீதம் அரங்கேறியது. வேகமாக வந்த ஒரு மாருதி வேன் கவுதம் சேட்டின் கடைக்கு முன்னால் நிறுத்தப்பட படுவேகமாக அதன் கதவுகள் திறக்கப்பட்டது. சுரேஷ் பார்த்து கொண்டிருக்கும் போதே 2 பேர் அந்த உடலை தூக்கி தெருவில் எறிய மாருதி வேன் சடுதியில் புறப்பட்டது. சுரேஷ் பதறிப்போய் உடலை நோக்கி ஓடினான். லாரியில் சரக்கு இறக்கிக் கொண்டிருந்த ஆட்களும் அவன் பின்னால் ஓடினர். சற்று நேரத்தில் அந்த தெருவே தீப்பிடித்த மாதிரி அரண்டு போனது. அந்த உடல் மாணிக்சந்த் உடல் தாறுமாறாக குத்தப்பட்டிருந்தது. ரத்தம் ஆங்காங்கே காய்ந்து ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தது. முகத்தில் மரண அவஸ்தையின் கடைசி நொடி பயம் வலி உறைந்து போயிருந்தது. பாண்ட் மட்டும்தான் அந்த உடலில் இருந்தது. மாணிக், அலறினான் சுரேஷ். கவுதம் சேட் கடையை விட்டு வெளியே வந்தார். மகனின் உடலை பார்த்தார். மயங்கிச் சரிந்தார். கவுதம் சேட் பிளாஷ்பேக்கிலிருந்து மீண்டார். அவர் முகத்தில் அச்சத்தின் சாயை. முகிலன் நடந்ததெல்லாம் போதும், என் குடும்பத்துல இனிமே யாரும் ரத்தம் சிந்தக்கூடாது. இந்த பணத்தை எடுத்துக்குங்க, மீதியை 2 நாள்ல குடுத்திடறேன். சூட்கேஸை அவன் பக்கம் நகர்த்தினார். ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு, பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்காத. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எனக்கு போன் பண்ணு. 18. பல சந்தர்ப்பங்களில் நாம் எதிர்பார்க்கிற எதுவும் நடப்பதில்லை. எதிர்பாராத விதமாய் ஏதாவது நடந்து நம்மை திக்குமுக்காடச் செய்துவிடுகிறது. பேத்திகளை பார்த்தால் அப்பாவின் கோபம் பறந்துவிடும் என்று நான் எதிர்பார்த்தது முட்டாள்தனம். என்ன நடந்தது? கோபம் இன்னும் அதிகமானது. குழந்தைகளின் முகத்தையே அவர் பார்க்கவில்லை. என்னை பார்த்த பார்வையில் அதீத வெறுப்பிருந்தது. முனையளவு கூட குறையாத கோபமிருந்தது. எங்க வந்தே? கேள்வியில் அநியாயத்துக்கு அந்நியத்தனம். யாரோ முன்பின் தெரியாதவளிடம் கேட்பதைப் போல. அதற்கெல்லாம் அசந்துவிடுகிற ஆளா நான்? என் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். அம்மாவை, உங்களை எல்லாம் பார்த்திட்டு போகலாம்னு என் பேச்சை இடையில் கத்தரித்தார். உன் வீடா? ஹைஹாஹா, சரியான பேச்சிரிப்பு. என் உடல் சிலிர்த்தது. குழந்தைகள் பயத்தில் வீறிட்டது. அம்மா எங்கிருந்தோ ஓடிவந்தாள். என்னை பார்த்ததும் திகைத்து நின்றாள். உன்னை எப்பவோ கை கழுவியாச்சு, மரியாதையா போயிரு. சரியான மிரட்டல். அம்மா, அம்மு, எப்படிம்மா இருக்கே? ஏய், நீ உள்ளே போடி. சரியான காட்டுக்கத்தல். அம்மா தன் பேரக் குழந்தைகளை ஏக்கத்தோடு பார்த்தவாறே உள்ளே போனாள். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீயா போறியா? இல்லே, வேலைக்காரங்கள விட்டு கழுத்த புடிச்சு வெளியே தள்ளச் சொல்லட்டுமா? திமிரானேன். சாரி சார், நான் அட்ரஸ் மாறி வந்துட்டேன். இனிமே இந்த தப்பு நடக்காது. மனுஷத்தன்மையே மருந்துக்கு கூட இல்லாத வீட்ல எனக்கென்ன வேலை? குழந்தைகளோடு வெளியேறினேன். தலைவன் போல இருந்தவன் அருகில் வந்தான். பருத்த உடல், தடித்த உதடுகள், கழுத்து முழுக்க கொத்து கொத்தாக நகைகள், கையில் கனமான பிரேஸ்லெட். நீதான் போன் பண்ணியா என்றவன் என்னை விழுங்கிவிடுவதைப் போல பார்த்தான். மியூசியத்தை பார்ப்பது போல அவனை பார்த்தேன். ஆமா சார். உம்பேரென்ன? காஞ்சனா. விஷயத்தச் சொல்லு. உங்களுக்குத்தான் தெரியுமே. திரும்பச் சொன்னால் போரடிக்கும். எனவே அவனுக்கு மட்டும் சொன்னேன். ஒரு தடவ புருஷனை தாக்கிட்டு உன்னை தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னியே, அந்த பசங்க எப்படி இருந்தாங்க? அவன் சகாக்களை பார்த்தேன். எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிதான் இருந்தாங்க. காதுல வளையம் போட்டுக்கிட்டு பான்பரா குதப்பிக்கிட்டு. முகிலன் சகாக்களை பார்த்தான்.
என்னாங்கடா எனக்கு தெரியாம ஏதாவது பண்றீங்களா. என்னா தல எங்கள போயி சந்தேகப்படறியே. இந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கு. அதான் பாக்கிறவனெல்லாம் புருஷனை கடத்திட்டு போனவனா இருப்பானோன்னு இதுக்கு தோணுது. பசங்கள விட்டு விசாரிக்கச் சொல்றேன். நீ நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்க வா. நான் ஹேண்ட் பேக்கை திறந்தேன். நிறைய செலவாகும்னு சொன்னீங்களே, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. அட்வான்ஸா வச்சுக்குங்க. எவ்வளவாகும்னு சொன்னா நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன். துட்ட பத்தி யாரும்மா பேசுனாங்க. நீயே வச்சுக்க. தேவைப்பட்டா வாங்கிக்கிறேன். அவன் பார்வை என் மார்புகளில் அலைந்தது. சரி சார், திரும்ப நாளைக்கு வர்றேன். அவரை எப்படியாவது காப்பாத்தி என்கிட்ட குடுத்திருங்க. என் கண்களில் நீர்த்திவலைகள் பண்ணிடலாம். நீ போயிட்டு வா. முகிலன் சொன்னதும் கிளம்பினேன். அவன் வெறித்த பார்வையை முதுகில் உணர்ந்தேன். முகிலன் பெரிய ரவுடி என்று சொன்னார்களே. ஆனால் பார்வையில் வேறு ஏதோ இருந்ததே. சாதாரண ஆண்கள் அழகான பெண்களை பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவார்களோ அப்படித்தான் அவனும் நடந்து கொண்டான். அது உபத்திரவமில்லாத பார்வையாக கூட இருக்கலாம். அவனால் எனக்கு ஆபத்து வரும் என்று தோன்றவில்லை. கண்டிப்பாய் என் பிரதீப்பை மீட்டுக் கொடுப்பான் என்று நம்பினேன். விளாட்டுக்கு திரும்பினேன். குழந்தைகள் பசியோடு காத்திருந்தன. அதுகளுக்கு மட்டும் சாண்ட்விச் தயாரித்து கொடுத்தேன். நான் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தேன். எனக்கு சாப்பாடு இறங்கவில்லை. பிரதீப் நினைவே என்னை அரித்துக் கொண்டிருந்தது. இயல்பிலேயே கோழை அவன். அவர்கள் அவனை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்கிறார்களோ, எப்படியெல்லாம் துடித்துக் கொண்டிருக்கிறானோ, எல்லாம் யாரால்? என்னால் தானே. அப்பாவே எனக்கு பெரிய எதிரியாகிவிட்டாரே. மகளின் வாழ்க்கை எப்படி போனாலும் கவலையில்லை என்று துணிந்துவிட்டாரே. அப்பா எப்பம்மா வருவாரு? மூத்த பெண் ஏக்கத்தோடு கேட்டது. தெரியலைம்மா. அதுகளை கட்டிக்கொண்டு கண்ணீர் விட்டேன். அழாதேம்மா, அப்பா சீக்கிரம் வந்துருவாரு. என் பெண் எனக்கே ஆறுதல் சொன்னது. ராத்திரி பூராவும் தூக்கமின்றியே கழித்தேன். பகல் பொழுதும் பச்சை தண்ணியை பல்லில் ஊற்றவில்லை. குழந்தைகளுக்கு மட்டும் ஏதோ செய்து கொடுத்தேன். மனசு பூராவும் திக்திக்கென்றிருந்தது. மறுநாள் மாலை 5:30 லைட் ஹவுஸுக்கு போய்விட்டேன். முகிலன் காத்திருந்தான். வா காஞ்சனா. என்னாச்சு சார்? கடத்திட்டு போனவங்க யாருன்னு தெரிஞ்சுதா? முகிலனின் முகம் இறுகியது. எப்ப சார் நான் என் புருஷனை பார்க்கலாம்? ஆவலோடு நான். அவன மறந்திரு. குரலில் கரகரப்பு. திடுக்கிட்டேன். ஏன்? எனக்கு நீ வேணும். 21. எனக்கு நீ வேணும். என் காதுகளைச் சந்தேகித்தேன். அவன் வார்த்தைகள் எனக்குச் சரியாக கேட்டனவா? அலைகளின் இரைச்சலில் நான்தான் தவறாக புரிந்து கொண்டேனா? என்ன கேட்டீங்க? எனக்கு நீ வேணும். எனக்கு பொண்டாட்டியா? பதறிப்போனேன். என்ன விளையாடுறீங்களா? நான் இன்னொருத்தரோட மனைவி. 2 குழந்தைகளுக்கு தாய். அதெல்லாம் தெரியும்டி கண்ணு. என்னே நம்பு. உன்னையும் உன் குழந்தைகளையும் நான் காப்பாத்தறேன். ராணி மாதிரி ஒன்னை வச்சுப்பேன். ஆங்காரமானேன். சி, இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு வெட்கமாயில்லே? முகிலன் கோணலாகச் சிரித்தான். ஆம்பிளைங்களுக்கு ஏதுடி வெட்கம்? அதுவும் ஒன்னே மாதிரி அழகான ஃபிகருங்ககிட்ட. ஏய், மரியாதையா பேசு. நடக்கத் துவங்கினேன். எங்கடி கவும்பிட்டே? பின்னால் ஓடி வந்தான் முகிலன். இனிமே உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை. என் புருஷனை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். காஞ்சனா கண்ணு. இந்த முகிலன் ஒருத்தி மேல ஆசை வச்சிட்டா அவள அடையாம விடமாட்டான். டேய், என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? அவன் கூட்டாளிகள் நாலாபக்கமும் என்னை சூழ்ந்தனர். நான் செய்வதறியாது திகைத்தேன். அச்சம் அடி வயிற்றில் ஜில்லேர் கூரிய கத்தி பாய்ந்தார் போல. ப்ளீஸ் தயவு பண்ணி என்னை விட்டுருங்க. நான் போகணும். குழந்தைங்க காத்திருப்பாங்க. வார்த்தையில் தந்தி, கண்களில் கரகர. வாட்டி. நான் கதற என்னை தூக்கித் தோளில் போட்டுக்கொண்டு கடலை நோக்கி நடந்தான் முகிலன். காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. என் கூச்சல் காற்று வாங்க வந்த ஜனங்களுக்கு கேட்டிருக்காது. படகு காத்திருந்தது. என்னை வலுக்கட்டாயமாய் அதில் ஏற்றி நடுக்கடலுக்கு கொண்டு சென்றான். கட்டுமரத்தில் என் எதிர்ப்புகளை சுலபமாக முறியடித்துச் சுவைத்தான் அந்த அயோக்கியன். இதற்கு மேல் அவனிடம் சீரழிந்த கதையை விவரமாகச் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன். என் பிரதீப் என்னவானான்? இந்த நிமிஷம் வரை எனக்குத் தெரியாது. முகிலனிடம் கேட்டால் எரிந்து விழுவான். கண்களை கசக்கினாள். உசிரோட இருக்கான். நல்லா இருக்கான். என்பான். எனக்கு வீடு வாங்கி கொடுத்தர்ன். டி.வி.ஏ.சி. பர்னிச்சர் என்று சகலமும் செய்து கொடுத்தான். என் குழந்தைகளை கான்வென்ட்டில் சேர்த்துவிட்டான். தப்பிச்சு போலாம்னு மட்டும் நினைக்காத. அப்படி போனே. இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு நீ போனாலும் தொரத்திட்டு வருவேன். உன்னை கண்டந்துண்டமா வெட்டி போடுவேன். ஜாக்கிரத. ஏறக்குறைய ராணி மாதிரிதான் என்னை வைத்திருக்கிறான். அவனிடம் கேட்டால் 2ஆம் மனைவி என்பான். ஊரில் ஆசநாயகி என்கிற பேச்சு. என்னடி, லைட் கூட போடாம இருட்ல உட்கார்ந்திருக்க? முகிலனின் அதட்டலான குரல். வாரிச் சுருட்டிக் கொண்டு எழுந்தேன். மறந்திட்டேங்க. என்னது மறந்திட்டியா? இந்த ஸ்வேதா காஞ்சனாவா துள்ளித் திரிஞ்ச நாட்களுக்கு திரும்பிப் போயிட்டேன். முகிலன் யோசனையோடு படகில் ஏறிக் கொண்டான். கூடவே அவன் சகாக்களும். படகு மெல்ல நகரத் தொடங்கியது. என்னடா பண்ணலாம்?
கார்த்தாலேயே சாமானோட ஸ்பாட்டுக்கு போயி குடிசைலக்கீரவன விரட்டி விட்டுறலாம் தல. அத பாத்துட்டு சுரேஷு சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? பிரச்சினை பண்ணுவானேடா. மொதல்ல அவன போடணும் தல. ரொம்ப நாளா நம்ம கைல ராங் காட்டினுக்கிறான். அவங்கிட்டயும் கும்பல் இருக்கேடா. கும்பல பாத்தா வேலைக்கு ஆவாது தல. காலை 6 மணிக்கெல்லாம் குடிசை ஆக்கிரமிக்கப்பட்டது. சுரேஷின் ஆள் தலைதெறிக்க ஓடி மறைந்தான். முகிலனின் ஆட்களுக்கு உற்சாகம் பீத்து கொண்டு போனது. அந்த குடிசையை உண்டு இல்லையென ஆக்கிவிட்டார்கள். அரைமணி நேரத்தில் அந்த இடத்தில் குடிசை இருந்ததற்கான அறிகுறியே தெரியவில்லை. காம்பவுண்டை விட்டு வெளியே வந்தால் தெருவில் புயல் வேகத்தில் 2 சுமோக்கள் சடன் பிரேக்கால் குலுங்கின. அதில் மார்க்கெட் சுரேஷ் மற்றும் அவனது ஆட்கள். எல்லார் கையிலும் பொருள். முகிலனும் அவனது ஆட்களும் இதை முன்னமே ஊகித்திருந்தனர். எனவே அவர்கள் கைகளிலும் சாமான். யார் யாரை வெட்டுகிறார்கள்? யார் யாரெல்லாம் அலறினார்கள்? எதுவுமே புரியவில்லை. தாக்குதல் பலமாக இருந்தது. இரு பக்கத்திலும் ஏராள இரத்த காயங்கள். சற்று நேரத்தில் முகிலன் ஓட்டம் பிடித்தான். அவன் பின்னே அவனது சகாக்கள். சிலருக்கு தலையில், சிலருக்கு கையில், சிலருக்கு தோள்பட்டையில் என்று ஏகப்பட்ட வெட்டு காயங்கள். ரத்தம் சொட்டச் சொட்ட சரியான 4 கால் பாய்ச்சல் ஓட்டம். சுரேஷின் ஆட்களும் சளைக்காமல் துரத்தி கொண்டு வந்தார்கள். தெருவே வேடிக்கை பார்த்தது. கடற்கரை சாலையை அடைந்தது முகிலன் கும்பல். சுரேஷின் கும்பல் துரத்துவதை கைவிட்டு பின்வாங்கியது. மொள்ளமாறிங்களா? அப்பவே சொன்னேனே கேட்டிங்களாடா? இந்த சுரேஷை போட்டா தாண்டா நாம தொழில் செய்ய முடியும். அதுக்கு என்னடா வழி? ஒரு சகா தீர யோசித்தான். ஆதாம் மார்க்கெட்ல கரீம்பாய்னு ஒருத்தர் இருக்காரு. மார்க்கெட் சுரேஷ மடக்கறதுக்கு சரியான ஆள். கரீம்பாய நான் பாக்கணும். ஏற்பாடு பண்றோம் தல. ஆனால் அதன் பின் நடந்த சம்பவங்களால் கரீம்பாயை அவனால் சந்திக்கவே முடியவில்லை. சம்பவம் 1. தமிழகத்தில் ரவுடிகளின் அட்டூழியங்கள் அதிகரித்துவிட்டது. பொதுமக்களால் நிம்மதியாக வெளியே சென்று வர முடியவில்லை. எங்கும் கொலை, கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் அதிகம் நடக்கிறது. இதை உடனடியாக தடுத்து நிறுத்தி பொதுமக்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் அனல் பறக்க கூக்குரலிட்டன. பத்திரிகைகளும் அட ஆமாம் என்று கவர் ஸ்டோரி எழுதின. சம்பவம் 2. முகிலனின் பட்டா கத்தியால் சுரேஷின் ஆள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போனான். சம்பவம் 3. முனியம்மாள் வீடு. நீண்ட நாட்களுக்கு பின் முகிலன் வீட்டுக்கு வந்திருந்தான். குழந்தைகளோடு கொஞ்சிக் கொண்டிருந்தான். முனியம்மாள் அவனுக்காக ஸ்பெஷலாக மீன் குழம்பு வைத்து கொண்டிருந்தாள். மிகச் சரியாக அந்த நேரத்தில்தான் வீட்டைச் சூழ்ந்தது போலீஸ். முகிலன் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டான். தமிழகமெங்கும் 500 ரவுடிகள் கைது. பிரபல ரவுடிகள் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர் என்று மாலை பத்திரிகைகள் அலறின. முகிலனும் குண்டர் சட்டத்தில்தான் கைது செய்யப்பட்டிருந்தான். 1 வருஷம் சிறைவாசம். அதனால் என்ன? முகிலனைப் போன்றவர்கள் சிறையில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எல்லாம் ஒன்றுதான். பிராந்தி வேணுமா? சிகரெட் வேணுமா? எல்லா வசதிகளும் சிறைக்குள்ளேயே கிடைத்தன. பணம்தான் கொஞ்சம் அதிகம் செலவாகும். சாதாரண கைதிகளுக்கு மட்டும்தான் சிறை என்பது கொடுமையான சம்பவங்கள் நிகழும் இடம். மனசு புழுங்கும் இடம். ஆனால் முகிலனைப் போன்ற ஆட்களுக்கு தல நீ இல்லாம தொழிலே நடக்கமாட்டேங்குது. எவனும் மாமூல் தரமாட்டேங்கறான். பஞ்சாயத்துக்கு வரமாட்டேங்கறான். காரணம் என்னடா? நம்ம மேல எவனுக்கு பயமில்லாம போச்சு. நடுரோட்ல வச்சு 4 பேர வெட்டி கொல்லுங்கடா. எல்லாருக்கும் தன்னால பயம் வரும். சிறையில் தன்னை பார்க்க வந்த சகாக்களுக்கு உத்தரவிட்டான் முகிலன். அவனின் உத்தரவுகள் செயல்படுத்தப்பட்டன. 4 ஒயின் ஷாப் அதிபர்கள் அடுத்தடுத்து வெட்டிச் சாய்க்கப்பட்டனர். 22. அத்தனை பேர் முன்னிலையில்தான் அந்த கொடூரங்கள் அரங்கேற்றப்பட்டது. குடிக்க வந்த குடிமகன்கள் தண்ணியும் வேணாம் மப்பும் வேணாம் என்று தலை தப்பினால் போதும் என்று தலைமறைவானார்கள். சிலர் கடைகளை அடைத்துவிட்டு ஓடிப்போனார்கள். ஸ்பாட்டில் போலீஸ் ஆஜராகி விசாரித்தபோது ஒயின் ஷாப்பில் வேலை செய்தவர்களே சரியாக பதில் சொல்லவில்லை. அப்படியா? எனக்கெதும் தெரியாதே சார். கஸ்டமர் நிறைய பேர் இருந்தாங்க. ஓனர் கடை வாசல்ல நின்னுக்கிட்டிருந்தாரு. ஏதோ அலறல் சத்தம் கேட்டுச்சு. கஸ்டமர்ல யாரோ சண்டை போடறாங்கன்னு கம்னு இருந்துட்டேன். 4 ஒயின் ஷாப்களிலும் ஏறக்குறைய இதே பதில்தான். ஆனாலும் எல்லாருக்கும் விஷயம் தெரிந்தேதான் இருந்தது. சொன்னால் என்ன நடக்கும்? 1008 குறுக்கு கேள்விகள். சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு கூப்பிடுவார்கள். கூண்டிலேறி சாட்சி சொல்வது எளிதான வேலைதான். முதல் தடவை சாட்சி சொல்வது மாஜிஸ்திரேட்டிடம். அடுத்த தடவை குறுக்கு விசாரணையின் போது குற்றவாளிகளை பக்கத்தில் வைத்துக் கொண்டே அவர்களின் வக்கீலுக்கு பதில் சொல்ல வேண்டும். யார் கண்டது? அவர்களின் கூட்டாளிகள் கும்பலாக வந்து கோர்ட்டுக்குள்ளேயே வெட்டினாலும் வெட்டுவார்கள். அவர்கள் எத்தனை பேரை கொன்றாலும் சாட்சி இல்லை எனில் சிறை கிடையாது. தண்டனை கிடையாது. என்க உண்டரில் சுட்டாலும் மனித உரிமை அமைப்புகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும்.
ரவுடிகள் பலரை வெட்டிக் கொல்லும்போதெல்லாம் கவலைப்படாத மனித உரிமை அமைப்புகள் ரவுடிகளை என்கவுண்டரில் போட்டுத் தள்ளும்போது மட்டும் ஏன் வரிந்து கட்டிக்கொண்டு களம் இறங்குகின்றன என்பது மில்லியன் டாலர் கேள்வி. அந்த ஒயின் ஷாப் அதிபர்கள் யாரால் வெட்டிக் கொல்லப்பட்டார்கள் என்பது போலீஸ் உள்பட எல்லாருக்கும் தெரிந்தேதான் இருந்தது. சாட்சி இல்லையே, என்ன செய்ய முடியும்? பணம் முக்கியம்தான், அதைவிட உயிர். மற்ற அதிபர்கள் ஒழுங்காக மாமூல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். தல இல்லையே தவிர சகாக்களின் சந்தோஷங்களுக்கு குறைவில்லாமல் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு வருஷம் சிறை முடிந்து முகிலன் வெளியே வந்தபோது மாலைகளோடு அவனை எதிர்கொண்டார்கள் அவனது சகாக்கள். ரொம்ப இளைச்சு போயிட்டியே தல, ஜெயில்ல துன்றதுக்கு கட்டுப்பாடு போட்டானுங்களா? ஒரு சகா ரொம்பவே வருத்தப்பட்டான். நீ இல்லாத ரொம்ப ஜிலோன்னு ஆயிடுச்சு தல. இன்னொரு சகா துக்கப்பட்டான். முகிலன் ஆவேசமானான். இந்த அரசியல்வாதி நாயங்களுக்கு நன்றியே இல்லடா. கூட்டத்துல கலாட்டா பண்றதுக்கு நாம வேணும். ஆசிட் ஊத்த நாம வேணும். ஆளை தூக்கறதுக்கு நாம வேணும். கள்ள ஓட்டு போட நாம வேணும். ஆட்சிக்கு வந்துட்டா நாம ரவுடிங்களாயிடுவோம். அவனுங்க நல்லவனுங்களாயிடுவானுங்க. அந்த நாயங்களுக்கு நாம உதவி பண்ணதுக்கெல்லாம் பரிசு நமக்கு குண்டாஸ். டேய், எப்பவும் போலீஸ்காரனையும் அரசியல்வாதிகளையும் நம்பவே கூடாதுடா. ரெண்டு பயலுங்களும் எப்பவேன்னா கழுத்தறுத்துடுவானுங்க. கரிட்டா சொன்ன தல, அவங்களுக்கு விசுவாசமே காட்டக்கூடாது. துட்ட வாங்கிக்கின்னு காரியம் முடிஞ்சதுமே கழட்டி விட்டுறணும். அப்பால அவனுங்க கிட்ட வேறெதும் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்தா நாமதான் முட்டாள். இன்னடா இது ஒரே அதிசயமாக்கிது. இளங்கோ பய இன்னிக்கு ஒரே டயலாக்கா விட்டு தள்ளான். ஏண்டா கார்த்தாலேயே போட்டுட்டியா? அந்த சகா வெட்கினான். போ தல, நீ கிண்டல் பண்ற. ஏகப்பட்ட வேலங்க பெண்டிங்லக்கு இது தல. இன்னிக்கே ஆரம்பிச்சிரலாமா? முகிலன் அந்த சகாவை கடுப்பாக பார்த்தான். இப்பத்தாண்டா வெளியே வந்துருக்கேன், உடனே உள்ள அனுப்பிச்சிடணும்னு பாக்கிறியே? போலீஸ்கார பயலுங்க என்னையே நோட்டம் முட்டுக்கிட்டு இருப்பானுங்க. 4-5 நாள் போகட்டும்டா சொன்ன முகிலன் குப்பத்துக்கு வந்தான். தன் வீட்டுக்கு போனான். முனியம்மாள் அவனை கட்டிக்கொண்டு கண்ணீர் பெருக்கினாள். ஒன்னை பார்க்காம ஒரு வருஷம் நான் தவிச்சு போயிட்டேன்யா. கையில ஒரு குழந்தே, வயித்துல ஒரு குழந்தேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்யா. வேணாம்யா இந்த பொழப்பு. எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரையும் போல நீயும் கடலுக்கு மீன் பிடிக்கப் போய்யா. அரை வயிறு கஞ்சி குடிச்சா கூட போரும். என்னையும் குழந்தைகளையும் காப்பாத்துயா. முகிலன் அவளை வெறுப்பாக பார்த்தான். மீன் புடிச்சா என்னடி மிஞ்சும்? தெனம் ஆப் அடிக்க முடியுமா? பிரியாணி துண்ண முடியுமா? கிலோ கணக்குல கழுத்துல நகைங்க போட்டுக்க முடியுமா? இதெல்லாம் முடியாதுடி. மீன் புடிச்ச நேரம் போக சுப்பன் குப்பனோட சீட்டாடி வீட்ல வந்து கஞ்சி குடிச்சிட்டு தூங்க வேண்டியதுதான். என்னால முடியாது. ஒரு பய மதிக்க மாட்டான். இந்த நாய் பொழப்பு யாருக்குடி வேணும்? தல என்று தயங்கியது கதவு. யாரா? அதட்டினான் முகிலன். பாஷா தல. ஜிடி காட் கட் லிட். பார்ட்டி வந்திருக்கு தல. தோ வந்திரேண்டா. வழக்கமான இடத்துக்கு கூப்பிட்டுன்னு வா. சரிதல. முகிலன் சட்டை மாற்றிக்கொண்டான். முனியம்மாவின் முறைப்பை பொருட்படுத்தாமல் வெளியேறினான். சொல்லு. சகாக்களுக்கு முன்பே நின்றவன் டிப் டாப்பாக இருந்தான். முகத்தில் பணக்கார களை இருந்தது. வயசு 45. சகாக்களை தயக்கமாக பார்த்தான். விவகாரம் எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. உம்பேரில தப்பு இருந்தாலும் எங்கிட்ட வந்துட்ட இல்ல ஒன்னனா காப்பத்தரேன். பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்காக சேட்டுக்கிட்ட 50 லட்சம் கடன் வாங்கி இருந்தேன். 2 வருஷம் ஆச்சு. வட்டி குட்டி போட்டு இப்ப 2 கோடி கேட்கிறான் சேட்டு. எனக்கு பிஸ்னஸ்ல பயங்கர நஷ்டம். அவ்ளோ பணம் என்கிட்ட இல்லை. சேட்டு ரவுடிங்களை அனுப்பி மிரட்டுறான். என் காரை எடுத்துட்டு போயிட்டான். வீட்டை அவன் பேருக்கு மாத்தித் தரச் சொல்லி கேட்கிறான். முகிலன் அவனை வினோதமாக பார்த்தான். இதுல நான் எங்க வர்றேன்? இந்த பிரச்சினையிலிருந்து நீங்கதான் என்னை காப்பத்தனும் என்றவனின் கண்களில் நீர். சேட்ட தூக்கணுமா? அப்படின்னா ஆளை க்ளோஸ் பண்ணணுமான்னு கேட்டேன். சேச்சே, அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. திரும்ப அவன் எங்கிட்ட பணம் கேட்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க. பண்ணிரலாம், நிறைய செலவாகும். இதுல 5 இருக்கு. பிரீஃப்கேஸை முகிலனிடம் கொடுத்தான். சேட்டு இப்ப எங்க இருப்பான்? கடையில்தான் இருந்தார். சந்திரபிரகாஷ் பைக், கார், வீடு, தொழில் என்று எல்லாவற்றுக்கும் வட்டிக்கு பணம் கொடுக்கும் மிகப்பெரிய ஃபைனான்சியர். கல்லா அருகில் சந்திரபிரகாஷ் திண்டில் சாய்ந்து கொண்டிருந்தார். அருகில் அவரது 2 மகன்கள் மற்றும் ஓர் ஊழியர். தெருவில் சுமோவை நிறுத்திய முகிலனின் கூட்டாளிகள் கடைவாசலில் வந்து நின்றனர். வணக்கம் சேட்டு. சந்திரபிரகாஷ் நிமிர்ந்து பார்த்தார். தல ஒன்னை அழைச்சின்னு வரச் சொல்லிச்சு. என்ன சொல்றீங்க? யார் நீங்க? புரியாமல் அவர்களை பார்த்தார் சந்திரபிரகாஷ். தலையத் தெரியாம இன்னாத்துக்குடா கீரே. ஒழுங்கு மறுவாதையா வந்துரு. இல்லே, தலக்கு கோவம் வரும். அப்பால உனக்கு தலையே இருக்காது. இது வேறு ஏதோ விவகாரம் என்று தோன்றிவிட்டது சேட்டுக்கு. மகன்களிடம் ராயபுரம் பாண்டிக்கு போன் பண்ணி வரச் சொல்லு. அவன் இவன்களுக்கு பதில் சொல்லிக்குவான். சேட்டும் லேசுப்பட்ட ஆளில்லை.
அவருக்கும் ரவுடிகளின் தொடர்பிருந்தது. சகாக்கள் கொந்தளித்தனர். இன்னாது ராயபுரம் பாண்டியா, அவங்கிட்ட சொல்லு, முகிலனோட ஆளுங்க கடைக்கு வந்திருக்காங்கன்னு. அப்படியே கோவணத்த காணோம்னு ஓடிப் போயிருவான். முகிலன் பேரை கேட்டதும் சேட்டின் முகத்தில் கலவரம் தெரிந்தது. திண்டை விட்டு எழுந்தார். கை கூப்பினார். நான் நல்லபடியா தொழில் செய்து கெட்டு வர்றேன். கலாட்டா பண்ணி கெடுத்துறாதீங்க. 1000மோ 2000மோ தர்றேன், வாங்கிட்டு கிளம்புங்க ப்ளீஸ். சேட்டு எங்கள பிச்சைக்காரனுங்கன்னு நினைச்சிட்டியா? பொத்திட்டு கவும்பு. இல்லே, இங்கேயே போட்டுருவோம். பதறி போனார் சந்திரபிரகாஷ். அப்படியெல்லாம் ஏதும் பண்ணிராதீங்க, உங்க கூட வர்றேன். எனக்கும் முகிலன் சாரை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. நடுக்கடல், கட்டுமரம், முகிலன், சகாக்கள், பரிதாப சந்திரபிரகாஷ். மேட்டரு இத்தான் சேட்டு. நம்ம பயதான் ஏதோ கஷ்டத்துல உங்கிட்ட துட்டு வாங்கிட்டான். அவனுக்கே இப்ப ரொம்ப கஷ்டம். அவன கண்டுக்காத. இப்போது சந்திரபிரகாஷ் கொந்தளித்தார். அதெப்படிங்க முடியும்? 5000மா 10,000மா? முகிலன் சார் சொல்றாருன்னு விடறதுக்கு 2 கோடி சார். எப்படி விட முடியும்? உங்களுக்காக வேணா வட்டியை குறைச்சிக்கிறேன். முகிலன் முகத்தில் இஞ்சி தின்ற பாவனை பிளஸ் கடுங்கோபம். என்னாங்கடா, சேட்ட பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்கறீங்க? கரகரத்தான். 2 சகாக்கள் சந்திரபிரகாஷின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டனர். இன்னொரு சகா அவரின் கன்னத்தில் பொலேர். மீண்டும் பொலேர். மீண்டும். சந்திரபிரகாஷ் அலறினார். எதிர்த்து பேசுனா தலக்கு புடிக்காது சேட்டு. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. விடாம ஒன்னை அறுத்து போட்டு ஆக்கியா துண்ண முடியும். தல செல்றத கேளு. வீணா அடிபட்டு சாகாத. முகிலன் சார் சொன்னாருங்கிறதுக்காக 50 லட்சத்தை குறைச்சிக்கிறேன். சந்திரபிரகாஷ் முகிலனின் கால்களில் விழப்போனார். முகிலன் எட்டி உதைத்தான். அவன் முகத்தில் பரிபூரண ஆத்திரம். தல சேட்டு சரிப்பட்டு வருவான்னு தோணல. கூறு போட்டு சுறா மீனுங்களுக்கு இரையா போற்ற வேண்டியதுதான். முதுகிலிருந்து ஆளுக்கொரு பட்டாக்கத்திகளை உருவினர். சந்திரபிரகாஷ் முகத்தில் மரணபீதி. முகிலன் கோஷ்டி கரைக்கு திரும்பிய போது இன்ஸ்பெக்டர் காத்து கொண்டிருந்தார். முகிலனை அணுகினார். ஸ்டேஷனுக்கு போலாமா? எதுக்கு? இன்ஸ்பெக்டர் ராயப்பனோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரிய வேணாம். 23. இன்ஸ்பெக்டர் ராயப்பனோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரிய வேணாம். கேட்ட குரலில் அதிகார தோரணையோடு கேலியும் இருந்தது. முகிலனை காயப்படுத்தியது. கோபப்படுத்தியது. இன்ஸ்பெக்டர், யாருகிட்ட பேசோம்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. அப்பால ரொம்ப வருத்தப்படுவே. இங்க இருக்கிற பல ஸ்டேஷன்களுக்கு மாசம் கப்பம் கட்டிட்டு வர்றேன். எங்கிட்ட கை நீட்டி துட்டு வாங்காத போலீஸ்காரனே இல்லே. உனக்கும் தர்றேன், வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு என்று தனது குரலிலும் கேலியை காட்டினான் முகிலன். டேய், நீ சோரம் போன ஆளுங்கள மட்டும்தான் பார்த்திருப்பே. என் மாதிரி ஆளுங்களும் இருக்காங்கன்னு நீ தெரிஞ்சிக்க வேணாம். வாடா ஸ்டேஷனுக்கு. எடுக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, தலை எடுக்கிறதுக்கு ஒரு ரேட்டுன்னு எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கானே. குடுத்திரலாண்டா. காதும் வச்ச மாதிரி காரியத்த முடிக்கணும். அதான் முக்கியம். கட்சி தலைமைக்கு தெரிஞ்சா என் கேரியரே நாசமாயிடும். காரை பார்க் பண்ணிவிட்டு 4 பேரும் இறங்கி நடந்தனர். தூரத்தில் முகிலன் கும்பல் கைத்தடிகளில் ஒருவன் ஓட்டமாய் அவர்களை அணுகினான். அண்ணே, உங்கள பாக்கறதுக்கு தலைவர் வந்திருக்காரு என்றான் மூச்சிரைத்து. முகிலன் நின்றான். தலைவரா? இப்பல்லாம் தெருவுக்கு ஒரு தலைவரு இருக்கானுங்களே. இவரு எந்த தெருவுக்கு தலைவரு? இதுக்கு முன்னாடி மாவட்டச் செயலாளரா இருந்தவருன்னே பேரு தர்மலிங்கம். சரி, இட்டுனு வா. இதற்குள் தர்மலிங்கமும் தனது கைத்தடிகளோடு முகிலன் கும்பலை அணுகினார். வணக்கம் அண்ணே. பெரிதாக கும்பிடு போட்டார். எப்படின்னே இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் சவுக்கியம்தானே? வணக்கம். என்ன விஷயம்? தர்மலிங்கம் சகாக்களை தயக்கமாக பார்த்தார். பரவாயில்லே, சொல்லுங்க, நம்ம பசங்கதான். வர்றா மே மாசம் எலெக்ஷன் வரப்போகுதுன்னே. இப்ப மாவட்ட செயலாளரா இருக்கிற ராஜேந்திரனுக்குத்தான் சீட் கிடைக்கும்னு ஒரு பேச்சு அடிபடுது. அவன் இல்லைன்னா சீட் எனக்குத்தான் கிடைக்கும். ராசேந்திரன போடணுமா? ஆமாண்ணே, நான் சொல்லித்தான் இது நடந்ததுங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா கட்சி தலைமைக்கு. 2 பேரும் ஒரே கட்சில இருக்கோம். அரசியலுக்கு நேத்து வந்தவன் கோல்மால் செய்து பாலிடிக்ஸ் பண்ணி என்னை கவுத்திட்டு அவன் மேல வந்துட்டான்னே. அவன் உசிரோட இருந்தா என்னோட அரசியல் வாழ்க்கையே அஸ்தமிச்சு போயிரும்னே. பரிதாப தர்மலிங்கம். அவனோட கதையை முடிச்சிரலாம். ஆனா ரொம்ப செலவாகும். எவ்வளவுன்னே? 20 லட்சம். என்னன்னே தாயா புள்ளையா பழகிட்டு வர்றோம். கட்சில நானும் பெரிசா சம்பாதிக்கலை. கட்சி தலைமையில இருக்கிற கிழவன்களும் சம்பாதிக்க விடமாட்டானுங்க. 15ல முடிச்சுக்குங்கண்ணே. முகிலன் யோசித்தான். சகாக்களை பார்த்தான். என்னாங்கடா, நீ என்ன சொன்னாலும் சரிதான் தல. சரி, ஒரே பேமெண்டா குடுத்திருங்க. பேப்பர்ல பார்த்து மேட்டர தெரிஞ்சுக்குங்க. இடையில என்னை காண்டாக்ட் பண்ண வேணாம். தர்மலிங்கம் கைத்தடிகளில் ஒருவனை அர்த்தமாய் பார்க்க அவன் அங்கிருந்து விலகி காரை நோக்கி போனான். சூட்கேஸோடு திரும்பினான். இதுல நீங்க கேட்ட தொகை இருக்குன்னே. அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க
எம். எல். ஏ. வானதும் என்ன மறந்துராதீங்க. ராஜேந்திரனின் அன்றாட நடவடிக்கைகள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டன. யார் யாரை சந்திக்கிறார், எங்கே போகிறார், அவருடன் கூடவே யார் யாரெல்லாம் வருகின்றனர், அவரது ரொட்டீன் வேலைகள் என்னென்ன, வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், எப்போது பல் துலக்குகிறார், எப்போது சாப்பிடுகிறார், எப்போது படுக்கைக்கு போகிறார் என்ற உருப்படாத விஷயங்கள் கூட சேகரிக்கப்பட்டன. மாலையில் கடற்கரையில் கூடினார்கள். என்னாங்கடா மேட்டரை எப்படி முடிக்கலாம் கேட்டான் முகிலன். அதான் தல, எனக்கும் ஒரே ரோசனையாக்கியது. எப்ப பார்த்தாலும் அவங்கூட ஆளுங்க இருக்காங்க. பாத்ரூம் போற நேரம் தவிர எல்லா நேரமும் அவங்க கூடவே இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தானேடா குமாரு, நீ சொல்றா. குள்ள குமார் யோசித்தான். அவனோட ஆளுங்கள்லாம் 8 மணிக்குத்தான் அசெம்பிள் ஆவுறாங்க தல. நாம பொருளோட கார்த்தால் 7 மணிக்கே போயிட்டா காரியத்த முடிச்சிட்டு கவும்பிடலாம். என்ன சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போறது. நாம எல்லாரும் கட்சிக்கரை வேஷ்டி சட்டை துண்டுன்னு கல்யாண பத்திரிகை குடுக்க போற மாதிரி போலாம் தல. காரியத்த முடிச்சிட்டு கபால்னு அந்த இடத்த விட்டு பறந்திரணும். அம்பாசிடர் காரில் அமர்க்களமாய் போய் இறங்கினர். எல்லோரின் கெட்டப்பும் மாறி இருந்தது. அசல் தொண்டர்களைப் போல. கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போயினர். யாரு, எதிர்ப்பட்ட வேலைக்காரன் கேட்க, தலைவரை பார்க்கணும். எம் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், தலைவருக்கு பத்திரிகை குடுக்கணும் என்றான் சகா. ஐயாக்கிட்ட சொல்றேன், ஹால்ல காத்திருங்க. அவன் உள்ளே சென்று மறைந்தான். அந்த வீடு நிசப்தமாக இருந்தது. புயலுக்கு முன் அமைதி போல. ஹாலில் கட்சி தலைவரின் லைஃப் சைஸ் படம். விழாக்கள் கூட்டங்களில் ராஜேந்திரன் சொற்பொழிவாற்றிய புகைப்படங்கள். நொடிகள் இறந்தன. அவர் ஹாலுக்கு வந்தார். வயது 38 தான். உடல்கட்டு 45 என்று சத்தியம் செய்தது. அனைவரும் எழுந்து நின்று வணங்கினர். வணக்கம் தலைவரே. வணக்கம், வாங்க, உட்காருங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்கள பார்த்ததே இல்லையே. என்ன தலைவா, இம்புட்டு சீக்கிரம் என்ன மறந்துட்டீங்க. உடம்பு சுகமில்லேன்னு 6 மாசம் ஆஸ்பத்திரில படுத்துக்கிட்டிருந்தேன் தலைவரே. திடீர்னு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அதான் முன்னே கண்டுக்கினு போலானுட்டு வந்தேன். ஒரு தட்டில் வெற்றிலை, பாக்கு, பழம், பத்திரிகை வைத்து அவரிடம் கொடுத்தான் ஒரு சகா. இதற்குள் அவரை சுற்றி வளைத்துக் கொண்டு நின்ற மற்ற பேர் வழக்கம்போல முதுகிலிருந்து கத்தியை உருவி. முதுகில் செருகியதும் தெரியவில்லை. அவர் பதறி துடித்து திரும்பி பார்க்க, ஒருவன் அவரின் வாயை இறுக்கமாக மூடி வயிற்றில் செருகினான். அவரின் உடல் பலமாக துடித்தது. இரத்தம் பீச்சியடித்தது. தன் பங்குக்கு என்று சகாக்கள் அவர் உடம்பை சல்லடையாக்கி விட்டு கிளம்பினர். ஹாலில் இரத்தச் சகதியில் அசைவற்று அவர் கிடக்க வேலைக்காரன் ஓடி வந்தான். அம்பாசிடர் கார் கிளம்பும் ஓசை. அம்மா, ஐயாவை யாரோ குத்திட்டு போயிட்டாங்கம்மா. அலறிக்கொண்டே உள்ளே ஓடினான். அந்த வீடு தீப்பற்றி கொண்டது போல பதற்றமானது. டெலிபோன் மேலும் டெலிபோன்கள். போலீஸ், கட்சிக்காரர்கள் என்று அவ்வளோ பேரும் சர்சரென்று பட்பல வாகனங்களில் வந்து இறங்கினார்கள். ராஜேந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருந்தார். ஆம்புலன்ஸ் வருவதற்குள் அவரின் உயிர் சிறகடித்து பறந்திருந்தது. டெலிபோன் வந்தபோது முகிலன் வீட்டில் இருந்தான். முனியம்மாள் அவனுக்காக ஸ்பெஷலாக மீன் குழம்பு வைத்து கொண்டிருந்தாள். ஜிடி காட் கட் லேட். ஆச்சு தல, உங்கள யாரும் பார்க்கலையே. வேலைக்காரன் பார்த்தான் தல. மற்ற யாரும் கவனிக்கல. போன வையிடா, ஈவினிங் பீஸ்ல பார்க்கலாம். முகிலன் சந்தோஷமாக மனைவியை ஏறிட்டான். நீ வந்த பிறகுதான்டி எனக்கு நல்ல நேரம். உனக்கென்னையா, உன்னால பல பேரு தாலி அறுக்கறத கேள்விப்படறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குய்யா. மன கஷ்டமா? ஆஃப் அடி, ஓடியே போயிடும். துட்டு கஷ்டம் வந்தாதான் என்ன பண்றதுன்னே தெரியாது. வேணாம்யா இந்த வேலை. ஒன்னே கல்யாணம் கட்டி 2 வருஷமாச்சு. அப்பலேந்து இத்தான் சொல்லிக்கிட்டிருக்க ஏண்டி, நான் என்ன செய்யறேன்னு தெரியாமத்தான் கட்டிக்கிட்டியா? ஆமா ஐயா, தெரிஞ்சே யாராச்சும் படுகுழில விழுவாங்களா? முகிலன் வளர ஆரம்பித்திருந்தான். சின்னதாய் கட்ட பஞ்சாயத்து, வீடு காலி செய்து கொடுப்பது, கூலிக்கு கையை வெட்டுவது என்று முகிலனின் பேர் வெளியே பரவ ஆரம்பித்திருந்தது. நைனா ஒரு நாள், முகிலா, உனக்கும் வயசாகிட்டே போவுது. உனக்கும் கண்ணாலம் பண்ணி வைக்க நானும் உங்காத்தாவும் முடிவு செய்து இருக்கோம். பொண்ணு கூட பார்த்தாச்சு. மனைவி என்பவளைப் பற்றி அவனுக்கு அதிகம் கனவுகள் இல்லை. அவன் எண்ணங்கள் எல்லாம் அடிதடி, வெட்டுக்குத்து, கடத்தல். முனியம்மாளை பார்த்தபொழுது அவனுக்கு பிரமிப்பாக இருந்தது. கருப்பாக இருந்தாலும் கும்மென்று தளதளப்பாக உயரமாக கனத்த தேகம், கனத்த 40 உறுத்தியது. வாயில் எச்சில் ஊற வைத்தது. அவனுக்குள் அதீதமாய் ஹார்மோன்கள் உற்பத்தியாகி உடனே சம்மதம் என்றான். அவளும். சுபம் சீக்கிரம் வந்தது. வீட்டிலேயே சின்னதாக பந்தல் போட்டு குப்பத்து ஜனங்கள் 100 பேர் திரண்டிருக்க முகிலன் முனியம்மாள் கழுத்தில் தாலி கட்டினான். எங்கிருந்தோ பரபரப்பாக ஓடி வந்தான் ஒரு சகா. என்னடா? சகா காதருகில் ஏதோ சொல்ல முகிலன் திடுக்கிட்டான். 24. அப்போதெல்லாம் சாராய வியாபாரிகள் தான் தாதாக்களாக சென்னை நகரை கலக்கிக் கொண்டிருந்தனர்.
குப்புசாமி என்கிற சாராய வியாபாரியிடம்தான் முகிலன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். வேலை: வாடிக்கையாளர்களுக்கு கிளாஸில் சாராயம் ஊற்றிக் கொடுப்பது, பணம் வாங்குவது. சமயங்களில் கட்ட பஞ்சாயத்து நடக்கும்போது ஆள் பலத்தை காட்ட 10ஓடு 11ஆக போவது. இப்படி குப்புசாமி அம்பாசிடர் காரில் வந்து இறங்கினார். வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை என்று படு அமர்க்களமாக. முகிலா, ஐயா! முகிலன் ஓடி வந்தான். திருவெத்தியூர்ல ஒரு கல்யாணத்துக்கு போவணும்டா. நம்ம கோயிந்தன் மவனுக்கு கல்யாணம். கடைய அடைச்சிட்டு எல்லாரும் வாங்கடா. சரிங்கய்யா. கடை அடைக்கப்பட்டது. முகிலன் போல திடகாத்திரமுள்ள 10 பேர் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தனர். குப்புசாமி காரில் முகிலனும் இன்னும் 2 பேரும் ஏறிக்கொள்ள மற்றொரு காரில் மற்றவர்களும் கிளம்பினர். ஐயாவோடு வெளியே சென்றால் எல்லாரும் எதற்கும் தயாராக வரவேண்டும். அதாவது பொருள் எடுத்துக்கொண்டு வரவேண்டுமென்பது எழுதப்படாத விதி. எனவே அனைவரின் முதுகிலும் பொருள் உறுத்திக் கொண்டிருந்தது. கல்யாணம் என்னமோ அமர்க்களமாகத்தான் நடந்தது. சாராய வியாபாரி கோவிந்தன் மகனுக்கு கல்யாணம் என்றால் கேட்க வேண்டுமா? தெருவையே வளைத்து பந்தல் போட்டு சீரியல் பல்ப் போட்டு வாழை தோரணம் கட்டி ஸ்பீக்கர் கட்டி ஊரே திரண்டிருந்தது. தாலி கட்டி முடித்ததும் பந்திக்கு ஜனங்கள் முந்த கோவிந்தனின் கூட்டாளிகளான சாராய வியாபாரிகள் அதைப் பற்றியெல்லாம் கிஞ்சித்தும் கவலைப்படாமல் கேனில் கொண்டு வந்திருந்த சாராயத்தை மூக்கு முட்ட குடித்ததில் ஆரம்பித்தது வினை. என்னய்யா குப்புசாமி, உன்னோட ஏரியாவுல உனக்கு போட்டியா சுப்பிரமணிங்கிறவன் வியாபாரத்த ஆரம்பிச்சிட்டானாமே. இப்பல்லாம் அங்க அவன் வச்சதுதான் சட்டம்னு பேசிக்கிறாங்களே. குப்புசாமியை பார்த்து கிண்டலாக கேட்டார் சாரங்கபாணி. அவரும் ஒரு சாராய வியாபாரிதான். குப்புசாமி ஆவேசமானார். யாரு சொல்னது? கேட்டார்னா குழற. உன் தங்குவாரெல்லாம் அருந்து போச்சாமேய்யா. பிஸ்னஸ் வேற டல்லலுன்றானுவோ. எங்க பொல்டா. இடுப்புல வேஷ்டி அவிழ்றது தெரியாம குடிச்சிட்டிருக்கிற குடிகார பயனி அவன் மட்டும் இல்ல, என்னையும் ஒரு மசிரக்கூட புடுங்க முடியாது. குப்புசாமிக்கு போதை தலைக்கேறினதில் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த முகிலன் முதுகில் இருந்த பட்டாக்கத்தியை உருவி அதே வேகத்தில் சாரங்கபாணியின் வயிற்றில் செருகினார். மறுபடியும் ரத்தம் பீரிட சாரங்கபாணி அலற முகிலன் கத்தியை பிடுங்கிக் கொண்டு, போதுங்கய்யா, வாங்க போகலாம். இழுடா குழறுடா, இவன கண்டந்துண்டமா வெட்டி போடணும். சாரங்கபாணி துடித்துக் கொண்டிருந்தார். உடம்பிலிருந்து ரத்தம் வெளியேறி கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் அவரை விட்டு விலகிக் கொண்டிருந்தது. யாரோ போலீசுக்கு போன் பண்ணியிருப்பார்கள் போலிருக்கிறது. ஸ்பாட்டுக்கு விரைந்து வந்த போலீஸ் கத்தியோடு நின்ற முகிலனை ஜீப்பில் அள்ளி போட்டுக் கொண்டு போனது. அன்றைய மாலை பத்திரிகைகளில் 5 கால செய்தி. மார்க்சி சைஸில் முகிலன் படம். கல்யாணத்தில் மோதல். சாராய வியாபாரி ஓடோட வெட்டி கொலை. பிரபல தாதா முகிலன் கைது. அவ்வளவு சீக்கிரத்தில் முகிலனுக்கு பெயில் கிடைக்கவில்லை. வக்கீல் பெயிலுக்கு மூவ் பண்ணியபோதெல்லாம் மாஜிஸ்திரேட்டுகள் மாறிக்கொண்டே இருந்தார்கள். பெயில் தர மறுத்தார்கள். இப்படியாக 1 வருடம் ஓடியே போனது. ஜெயிலில் இருந்து முகிலன் வெளியே வந்தபோது உலகமே மாறி இருந்தது. முகிலனின் தம்பி கபிலன் தாதாவாக அவதாரமெடுத்திருந்தான். அவனுடன் ஏரியாவில் வெறுமனே சுற்றித்திரிந்த 10 பேர். எங்க அண்ணன் பெரிய ரவுடி நம்பர் 1 தாதா சாரங்கபாணியையே போட்டு தள்ளியவன். ஒழுங்கா மாமூல் தரலே மவனே போற்றுவேன் என்று அந்த ஏரியாவில் ஒயின் ஷாப், மார்க்கெட் என்று எல்லாரிடமும் மாமூல் வசூலித்துக் கொண்டிருந்தான். மற்ற நேரங்களில் கட்ட பஞ்சாயத்து. அண்ணே, இனிமே இது உன்னோட ராஜ்யம்னே. நான் உனக்கு துணையா இருக்கேன். சகாக்களும் முகிலனின் தலைமையை உடனடியாக ஏற்றுக்கொண்டனர். என்னடா, ஒருத்தனை போடணும். தலா 2 லட்சம் கூலி வாங்கியாச்சு. போட்டுட்டா போச்சு. உற்சாகமாகச் சொன்ன முகிலனை சகாக்கள் தொடர்ந்தனர். கூடவே கபிலனும். கதை நிறைவு.